إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே இன்று பாவமும் இறை நீதியும் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அந்த தலைப்பிற்குள்ளே நுழைவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை இது போன்ற மார்க்க மஜ்லிஸுகளிலே அமரக்கூடியவர்கள் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இது போன்ற மஜ்லிஸுகளுக்கு நாங்கள் பழக்கப்படுவது, மார்க்க உரைகளை கேட்பதற்கு ஒரு வளமையாக வைத்துக்கொள்வது. சில பொழுதுகளில் இந்த மார்க்க உரைகளை நம்ம வீட்டிலிருந்தே கேட்பதற்கான எல்லா வாய்ப்பு வசதிகளும் இன்றைக்கு என்ன செய்கின்றன, நிறையவே இருக்கின்றன. நிறைய படிக்கலாம், நிறைய தேடிக்கொள்ளலாம், நிறைய படிப்பினை பெறலாம் என்பதற்கான எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட இது போன்ற மஜ்லிஸுகளுக்கு நாம் எம்மை பழக்கப்படுத்திக் கொள்வது அல் ஹைரு ஆதா என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது போல, அதாவது நன்மை என்பது ஒரு பழக்கம். இப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மா ஒன்று இருக்குது, அது எங்களுக்கு கடமை. அப்போ நம்ம அதுக்கு பழகினதுனால எங்களோட வாழ்க்கை முறை எல்லா செட்டப்பும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சிருது, அதை நம்ம அமைச்சுக்கொள்கிறோம். எங்கள் லைஃபையே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்கிறோம். அதுபோல் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை அல்லது 3 எங்களால் முடிந்த அளவுக்கான இது போன்ற மஜ்லிஸுகளை நம்ம பழகிக்கொள்வது, இதில் நம்ம மார்க்க அறிவை பெறுறது, படிப்பினை பெறுவது, இதில் எங்களை நாம் தஸ்கியா பண்ணிக்கொள்வது என்பது 2வது விஷயம். முதலாவது விஷயம் எங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்லதுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், பழக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை நல்லவர்கள், நல்ல மக்கள், நல்ல மஜ்லிஸ், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் இவைகளோடு நம்ம மேலே தொடர்பு படுத்தி வைத்து கொள்வது. ஹதீஸிலே வருவதை போல ஹுமுல் கௌமு லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹு, அவர்களோடு உட்காருகின்றவர்கள் என்றும் என்ன ஷகாவத் கெட்டு போக மாட்டார்கள், அதாவது மோசமாகி விட மாட்டார்கள். அவர்களில் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவருக்கு கூட பாவங்கள் என்ன செய்யும், மன்னிக்கப்படும். இது பொதுவாக மார்க்க மஜ்லிஸ்களுக்கு உள்ளது. இந்த மஜ்லிஸ் 100% அல்லாஹ் மன்னித்த மஜ்லிஸ் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மார்க்க மஜ்லிஸ்களுக்கு பொதுவாக அப்படி ஒரு சிஃபத் என்ன செய்து சொல்லப்படுகிறது. இப்படி இருப்பதன் காரணமாக நம்ம இருக்கக்கூடிய அந்த ஈமான் இருக்குதே, அது வளராது விட்டாலும் குறையாமல் இருக்க என்ன செய்யலாம், நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அதே இடத்துல நிறுத்திக்கொள்ள அந்த குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை நம்ம மீட்டிக்கொள்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். தீனுடைய விஷயங்கள், சில விஷயங்கள் நம்ம தூரமாகிட்டு போகிறது எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து எழும்புற நேரத்தில் கொஞ்சம் புத்துயிர் நம்ம பெற்றுருவோம். அதே நேரம் அது தொடர்ந்து நிலைக்கும்ன்றதில்லை. ஒரு 2 நாள் 3 நாளில் வாழ்க்கையுடைய விஷயங்களை போகிற டைமில் திருப்பி ஈமானுடைய உணர்வு என்ன செய்யும், குறைய ஆரம்பிக்கும். திருப்பி அடுத்த மஜ்லிஸில் என்ன செய்வோம், உட்காருவோம். அப்போ அல்லாஹு தஆலா உள்ளத்தை பார்க்குறான். இவர் யுஹிப்புல் ஹைர், நல்லதை விரும்புகிறாரா, நல்லவர்களை விரும்புகிறாரா, நல்ல சூழ்நிலை விரும்பினாரா என்றால் அல்லாஹு தஆலா அதை எங்களோட உள்ளத்திலேருந்து அறிஞ்சிட்டான்னு சொன்னால் ஹுத்திம பிஹி, அவருடைய இறுதி முடிவும் என்ன செய்யும், அதுவாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், 40-50 வயசுக்கு முன்னால் கூடுதலாக சிலர் சில விஷயத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கு 50-55 வயசுக்கு பிறகு அவங்களோட பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி மட்டும்தான் இருக்கும். எதில் கூடுதலாக ஈடுபட்டார்களோ அதை பற்றி மட்டும்தான் இருக்கும். அவங்க பேசிக்கிட்டு வருவாங்க, மற்ற விஷயமெல்லாம் பேசுவாங்க. ஆனால் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், எந்த இடத்தால பேசினாலும் இந்த ரூட்டில் என்ன செய்வார், அவர் முடிவார்னு தெரியும். எதை பேசினாலும் சரி, நீங்கள் உலகத்தில் உள்ள இன்டர்நேஷ்னல் பிரச்சனையை பேசினாலும் சரி, அவர் எதுக்கு பழக்கப்பட்டுகிறாரோ அதில் முடிஞ்சிடுவார். இது அர்த்தம் நம்ம அவர் பழக்கப்படுத்தி கொண்ட முறை. இப்படி இருந்த சிலர் அதாவது இறுதிக்கால பகுதியில் அவங்களோட பேச்சு அதுவாகவே இருந்திருக்கும். இந்த மாதிரி பழக்கப்பட்டால் எங்களோட பழக்க வழக்கங்களில் இது அப்படியே பதிஞ்சிடும். இப்போ இறுதிக்கால பகுதியில் நாங்கள் அந்த மஜ்லிஸில் இருந்தது, குர்ஆன் இதுக்கு போனது என்ற இந்த பேச்சே இறுதியாக இருக்கும். அப்போ நினச்சி பாருங்கள், அதே அவர் எங்களோடது இறுதி முடிவாக இருந்தால் எப்படி இருக்க மாட்டேன் அது. எனவே இந்த பழக்கப்படுத்தல் என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த கொரோனாவுடைய காலத்தில் தொழுகை ஜமாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு சர்வதேச ரீதியான சட்டம் போல் இருந்த டைமில் நீங்கள் பார்த்துப்பீங்க, போலீஸுகளுடைய கெடிபிடுக்கு மேலால் போய்த்து பள்ளியில் என்ன செய்வாங்க, ஜமாத்தில் தொழு வைக்கிறாங்க. புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்று நம்ம நினைக்கக்கூடியவங்க ஏன் இப்படி நடந்து கொள்கிறாங்க, விளக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறாங்கன்னு நம்ம பேசிக்கிறோம். அதில் சில விளக்கமின்மையும் உண்டு தான். ஆனால் அவங்களுக்கு அந்த பழக்கத்தை நிறுத்தலாம் வச்சு பார்த்தீங்களா, இதுதான் என்ன மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எனவே இது போன்ற மஜ்லிஸுகள் சில பொழுதுகளில், அதாவது எங்களுக்கு இது ஒரு வந்த உடனே தூக்கம் போகிற மஜ்லிஸாக கூட இருக்கும். சிலவரை பார்ப்பீங்க நீங்கள், அவங்களுக்கு 70-80 வயசாகி வந்ததோட தூக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால்
அவர்களை நம்ம பிழை காண மாட்டோம், பிழை காணக்கூடாது. காரணம், அவர் இப்போ தூங்கலை, இப்போ தான் தூங்குறாரு. ஆனால் 30-40 வருஷமாக அந்த மஜ்லிஸுக்கு என்ன செஞ்சிருப்பார், பழக்கப்பட்டிருப்பார். அப்படியே வந்து பழகி அவருக்கு அந்த மஜ்லிஸ் என்பது கட்டாயமான ஒன்றாக என்ன செஞ்சிருக்கும், மனசுக்கு மாறி இருக்கும். அதை தவிர்ப்பது அவருக்கு ஒரு போராட்டமாக என்ன செஞ்சிருக்கும், மாறி இருக்கும். எனவே நல்ல மஜ்லிஸுகளில் எங்களுக்கு சில பொழுதுகளில் வருவது போவது சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் பழக்கப்படுத்திக்கோங்க. பழக்கப்படுத்துவதன் ஊடாக தகவல்கள் அறிவு கிடைப்பது என்பது ரெண்டாவது, உணர்வு கிடைப்பது என்பது ரெண்டாவது. ஆனால் நல்லதுக்கு நம்ம கூடினோம், நல்லதுக்கு கூடினோம், அது நம்ம நடைமுறைப்படுத்த கிடைக்கல என்றது இரண்டாவது அம்சம். ஆனால் நல்லதை விரும்பினோம், நல்லதின் பக்கம் போனோம், நல்ல விஷயங்களை நம்ம செய்தோம் என்ற அந்த விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிக்கடி சாராயம் குடித்த அந்த நபித்தோழருக்கு தண்டனை கொடுக்குற நேரத்தில் காலித் இப்னு வலீத் ஏசினார். எத்தனை முறை இவர் கொண்டு வரப்படுறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லா தகூன அவுன ஷைத்தானி அலா அஹைக்கும், உங்கள் சகோதரனுக்கு எதிராக நீங்கள் சைத்தானுக்கு உதவியாளர்களாக மாற வேண்டாம். நான் அவரை அறிந்ததெல்லாம் அல்லாவையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடிய மனிதராகவே நான் அறிந்திருக்கிறேன். நான் எங்கே தண்டனை கொடுக்கப்படுகிறது, தண்டனை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹப்பத்துல் ஹைர், நல்லதை விரும்பக்கூடிய உள்ளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்ன்றதை பார்க்குறோம். இதை நீங்கள் அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, அவர்களை நல்லதோடு இணைத்து நல்ல விஷயங்களுக்கு பழக்கி விடுவது என்பது, தகவல் கிடைச்சி அறிவு வளர்ந்து உணர்வு பெறுதல் என்பது இரண்டாவது அம்சம். அந்த நல்லதுகளோடு நம்ம என்ன செய்தோம், எங்களோட உள்ளத்தை கட்டுப்படுத்தணும். அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்றார், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், உமது உள்ளத்தை இறைவனை பிரார்த்திக்க கூடியவர்களோடு அந்த நஃப்ஸை பொறுமையாக வச்சுக்கோங்க. அந்த நஃப்ஸை கொண்டு போய் இறைவனை அழைக்கக்கூடிய, இறைவனுக்கு பிரார்த்திக்கக்கூடிய மக்களோடு போய் உங்களோட நஃப்ஸை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல அதாவது அதை திருப்பிட வேண்டாம், அதை பொறுமையை நீங்கள் என்ன செய்யுங்க, வரவழைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு அது பழக்கமாக என்ன செய்யும், மாறும். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இந்த விஷயங்களை நம்ம ஒரு கவனம், இதை நம்ம மிதமிஞ்சி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தடவையோ 2 தடவையோ ஒன்ஸ் அ வீக் இப்படி ஒரு கூடல்ல நல்ல விஷயங்களில் உட்கார்ந்துட்டு போகிறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்யணும், தௌஃபீக் செய்யணும். அது ஒரு மிகப்பெரிய ஹைர். அன்புள்ள சகோதரர்களே, பாவமும் இறை நீதியும் என்கின்ற இந்த தலைப்பில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பாவம் அப்படி என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஒரு விதியாக இயல்பாக விதித்துவிட்ட ஒரு விஷயங்கள்ல உண்டு. மனிதர்கள் என்ன செய்வார்கள், இந்த உலகத்திலே பாவம் என்பதில் ஈடுபட்டே ஆவார்கள். பாவத்தை தவிர்ந்த ஒரு மனிதர் இல்லை. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை படைக்கிற நேரத்தில் அவர்களை பாவமற்றவர்களாக என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா படைக்கிறான். பாவம் செய்யக்கூடிய உணர்வு, அந்த ஷஹியத், அந்த ஆசை, அந்த எண்ணங்கள் இல்லாத அமைப்பில் மலக்குமார்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், படைக்கிறான். மனிதர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், படைக்கிறான். பாவத்தை கொடுக்கல, ஆனால் பாவம் செய்யக்கூடிய அந்த உணர்வை கொடுக்கிறான். அதன் விளைவாக நடக்கக்கூடியவைகள் பாவங்கள். பாவம் இறைவனது தக்தீராக இருந்தாலும் அந்த உணர்வு, அந்த ஆசை, அந்த எண்ணம், அவைகளை தரக்கூடிய உள்ளத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மனிதருக்கு கொடுக்கிறான். மனிதன் படைக்கப்பட்ட உடனேயே இப்லீஸ் என்ன, அந்த இப்லீஸுக்கு ஒரு அறிவிருக்குது, ஆதம சுற்றி வர அந்த நேரத்தில் அரஃப அன்னஹு, அதாவது ஹல்குன் லா யதமாலக், தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை இப்லீஸ் என்ன செய்கிறான், அறிந்து கொண்டான் என்ற செய்தியில் என்ன நம்ம செய்தியை பார்க்குறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் வலம் நஜித் லஹு அஸ்மா, அவருக்கு எந்த விதமான அஸ்மையும் நாம் காணவில்லை. அஸ்மண்டா ஒரு உறுதியான ஒரு நிலையை அவர்கிட்ட நாம் என்ன செய்யவில்லை, காணவில்லைன்னு யாரை சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போல சொர்க்கம் அதை படைக்கப்படுகிறது, நரகம் படைக்கப்படுகிறது. ஜிப்ரீல் போய் என்ன செய்கிறாரு, அதை பார்க்குறாரு. பார்க்குற டைமில் சொர்க்கத்தை பார்த்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார், எண்ணுகிறார் என்றால், இதை பார்க்க, இந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படுகின்ற பார்க்கக்கூடிய எந்த ஒருவரும் இந்த சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார்கள். அவ்வளோ ஆசைகள், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை ஸ்பீக்கரை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. அவ்வளோ ஆசைகள், அதில் கவர்ச்சிகள் அதில் இருக்குது. நரகத்தை பொறுத்த வரைக்கும், நரகத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நரகத்தை பார்த்து விட்டு அதனுடைய நிலைமையை பார்த்து விட்டு அவர் சொல்லுகிறார், அதாவது இந்த நரகத்திலிருந்து எவரும் தப்பாமல் என்ன செய்ய மாட்டாங்க, அதை போகாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுக்குரிய விஷயங்கள் அதில் என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படின்றத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, அதை சொன்னான்றதை பார்க்குறோம். அப்போ நரகத்துடைய தண்டனை பயங்கரமானது, சொர்க்கத்துடைய ஆசைன அதாவது மிகவும் உயர்ந்தது. அதில் ஒருத்தர் போகாமல் இருக்க மாட்டார். ஆனால் நரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நுழையாமல் எல்லா விஷயத்துக்கும் தண்டனை அதில் என்ன உண்டு என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு பாவம் என்பது அதாவது லா புத்த மின்ஹு அல்லது லா மஹாலத்தை,
இந்த உலகத்திலே நிகழ்ந்தே ஆகக்கூடிய விதியாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஆனால் பாவத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் அடியாரிடமிருந்து எதிர்பார்க்காத உண்டு, விரும்பாத உண்டு. அடியான் அதை செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா கதிரன் இந்த உலக படைப்பில் எப்படி வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதனுக்கான உணர்வு, பசி, பட்டினி என்று எல்லாம் படைத்திருக்கிறானோ அதே போல மனிதனுக்கு அந்த உணர்வையும் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். ஆனால் அடியாருக்கு சுதந்திரத்தை கொடுத்து, சிந்தனையை கொடுத்து, நீ இதை என்ன செஞ்சிராத, இதை செய்து விடாதே என்று அல்லாஹு தஆலா மனிதர்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறான். இந்த ரெண்டு விதமான செய்திகளையும் குர்ஆன் சுன்னால நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு மனிதன், ஒரு அடியான், யாரு அல்லாஹ்விடத்துல பரிபூர்ணமான அடியான் என்று சொன்னால், பரிபூர்ணம் என்றது கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்துல பரிபூர்ணமான அடியான் யாரு அப்படி என்று சொன்னால், அவனை மிஞ்சி பாவங்கள் நடக்கிறது, அவனாக தேர்ந்தல்ல, அவனை மிஞ்சி பாவங்கள் நடக்கிறது, அவன் தௌபா செய்கிறானே, அந்த அடியான் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்த தரத்திலே உள்ள ஒரு அடியான். ஆனால் பாவங்கள் அப்படித்தான் எங்களுக்கு நடக்கிறதா என்று கேட்டால் இல்லை. தேர்ந்தெடுத்து தான் பாவங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது. ஒரு அடியானை மிஞ்சி பாவங்கள் நடக்கும் இந்த உலகத்தில், அது விதி. அப்படி நடக்கிற நேரத்தில் தான் செய்த தவறு என்று சொல்லி அவன் உணர்ந்து தௌபா செய்கிறானே, இந்த அடியானை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், விரும்புகிறான். அதனால தான் அல்லாஹு தஆலா தன்னை தவ்வாப் என்றும், தன்னை கஃபூர் என்றும், தன்னை காஃபிர் என்றும், தன்னை கஃபார் என்றும், தன்னை மன்னிக்க கூடியவன் என்றும், சங்கை உள்ளவன் என்றும், அல்லாஹு தஆலா விட்டு கொடுப்பதிலே சந்தோஷப்படுகிறான் என்று பல விஷயங்கள் அல்லாஹ் தன்னை சிபத்தா வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய சிபத்து மன்னிப்பவன் என்றா அதை ஒரு அடியான் சொல்றாரு, நான் பாவம் செய்யாது விட்டால் நீ கஃபார் என்று சொல்கிறாயே, அது எதற்காக அப்படி என்ற ஒரு கவிதையில் என்ன செய்ய வரும் அப்படின்றா, அல்லாஹு தஆலா மன்னிப்பவன் என்றால் அடியான் என்ன, பாவம் செய்கின்றவன், தவறு செய்கின்றவன். ஆனால் இந்த தவறு ஒரு உலகத்தில் பரிபூர்ணமான மனிதன் யாருக்கு நம்ம சொல்லலாம்னா, அவனை மிஞ்சி நடக்கிறது. அதாவது அவன் பூரணமாக இருக்க முயற்சி எடுக்கிறான், ஆனால் அவனை மீறி என்ன செய்கிறது, பாவங்கள் நடந்து விடுகிறது. உடனே அவன் என்ன செய்கிறான், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி விடுகிறார்கள். இதுதான் ஒரு அடியானிடத்து பரிபூர்ணம் என்றது கிடையாது. உலகத்தில் ஒரு பரிபூர்ணம் இருந்தால் இதுதான் பரிபூர்ணம். அதாவது மிஞ்சி பாவம் நடந்து, அவனை மிகைத்து பாவம் நடந்து தௌபாவின் பக்கம் விரையக்கூடிய நிலையில் இருக்கிற அடியான் இருக்கிறானே, இவர்தான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த உலகத்திலே மிக உயர்ந்த மனிதர் நம்ம சொல்லக்கூடிய நபிகளாருக்கு கூட அல்லாஹு தஆலா ஃபஸ்தக்ஃபிர், பாவ மன்னிப்பு தேடுவீராக, வத்தூப், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வீராக, அனைத்து மூமின்களும் அல்லாஹ்வின் பக்கம் பச்சாதப்பட்டு திரும்புங்கள் என்ற வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உபயோகப்படுத்துறதை பார்க்கிறோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்கள் முந்திய பிந்திய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான். உலகத்திலேயே தூய்மையான நிலையில உயர்ந்த கட்டத்தில் இருக்க வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை உபயோகப்படுத்துகிறான். எனவே முதல் அம்சமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு அடியான் பரிபூர்ணமாக இந்த உலகத்திலே இருக்கிறான் என்பது அர்த்தம் பாவம் இல்லாமல் இருக்கிறான் என்பது அல்ல. ஆனால் அதை எப்படி சொல்லலாம் என்றால், அவனை மிகைத்து அவனுக்கு தெரியாமல் அவன், அதாவது நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அவனுக்கு அந்த பாவம் என்ன செஞ்சிடும், அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு நடந்து விட்டால் அவன் அதில் தௌபா செய்கின்றவனாக என்ன செய்வான், இருப்பான். இந்த ரெண்டு சிபத்தும் இருக்கும். இருந்து என்று சொன்னால் அவன் தான் இந்த உலகத்திலே பரிபூர்ணமான அடியான், அவன் தான் பரிபூர்ணமான அடியான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கூட பெருமை அடிக்கலாது, எனக்கு ஒரு பாவம் இல்லைன்னு அவர் கூட என்ன செய்ய முடியாது, பெருமை அடிக்க முடியாது. முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன தவறுகளை அவர்களிடமிருந்து வெளிவர செய்தான். அஃபல்லாஹு அன்க், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, லிமா அதின் தலகும், எப்படி நயவஞ்சகர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். பத்ர் யுத்தத்தில், அதாவது ஏற்கனவே அல்லாஹு தாலா கதிரிலே எழுதி இல்லாது விட்டால் உங்களை மன்னிப்பேன், உங்களுக்கு கடுமையான தண்டனை என்ன வந்திருக்கும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்வதை பார்க்கிறோம். ஸோ பாவத்திலிருந்து யாராலும் என்ன செய்ய முடியாது, மனிதர்களில் யாராலும் தப்ப முடியாது. ஆனால் அவர்களில் பரிபூரணத்தில் உச்சகட்டமானவர் யார் என்றால், பாவம் இல்லை என்று சொல்பவன் அல்ல, மிகைத்து பாவம் நடந்துவிட்டால் தௌபா செய்து திருந்தி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் எங்களில் 90% அப்படி இல்லை, தேர்ந்தெடுத்து பாவம் செய்கிறவங்க. ஆனால் மிகைத்து பாவம் நடந்து தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில், அதான் உயர்ந்தவர்கள். அப்படி என்றால் இதை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், இதை ஒருத்தர் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வராக இருந்தால் அவர்தான் அப்தாக இருப்பார், அல்லாஹ்விடத்தில் உண்மையான முழுமையான அடியானாக இருப்பார், இந்த பண்பில் சிறப்பானவராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், சர்வ சாதாரணமாக எங்களோடு பழகக்கூடிய மக்கள் அதிகமானவர்கள் அதாவது தங்களை இந்த தரஜால வச்சு தான் பேசுவாங்க. இப்போ நான் சொன்ன தரஜா இருக்குது,
பூர்ணமான தரஜா, மனிதர்களில் பூர்ணமான தரஜான்னு சொன்னேன், இதில் வச்சு தான் பேசுவாங்க. எந்த தௌபா எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் எனக்கு நான் பாவமண்டு எதுவும் செஞ்ச மாதிரி எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்றான். பாவமண்டு எதுவும் செஞ்சோம்னா மிஞ்சி போனால் ஒரு சின்ன வயசில் ஏதோ சினிமா பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா பாவத்தை விட்டு காப்பாற்றினான். பார்க்க அவ்வளோ பாவம் விளங்கிட்டா அவருடைய அன்றாட லைஃப்பில் அவ்வளோ. ஆனால் இது என்னது, ஒரு ஹிஜாப், ஒரு தடை. அவர் அவர் சிந்தனையில் தன்னை தூய்மையாக நினைக்கிறார் என்பதற்கான ஒரு ஆதாரம், தன்னை தூய்மையான நினைக்கிறார் என்பதற்கான ஆதாரம். பாவம் நம்ம என்ன பெருசாக செய்கிறோம், அடுத்தவங்களுக்கு சில சாதாரண பொதுமக்கள் இருக்கிற அவங்களுக்கு இந்த அறிவு சம்பந்தமான தெளிவுகள் இருக்காது. அவங்களுக்கு ஒரு 60-70 வயசானவங்க, நீங்கள் பேரும் நான் ஒரு பாவமும் செஞ்சில்லை, அல்லாஹ் என்னை எப்படியும் சொர்க்கத்துக்கு தான் என்ன செய்யணும் போட்டான், அல்லாவோட விதி என்ன சொர்க்கத்துக்கு தான் போட்டாகணும் என்கின்ற அமைப்பில் பேசக்கூடிய சில முதிய மக்கள் என்ன செய்வாங்க நம்ம பார்த்துருக்குறோம். என்ன காரணம்னா அவர்களுக்கு இந்த ஃபிக்ஹும் இல்லை, பாவங்களை பற்றிய தெளிவும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சாதாரணமான அறிவும் இல்லாத ஒரு நிலையில் இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். பாவத்தை உணர்வது, நம்ம மிகைத்து பாவம் எங்களிடத்திலே வெளிப்படும், அதனூடாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பது ஆக உயர்ந்த தரஜால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா விதித்து இருக்கிறார். அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஹதீஸ்ல பார்க்கிறோம், நீங்கள் பாவம் செய்யாது விட்டால் அல்லாஹு தஆலா உங்களை அழித்து விட்டு பாவம் செய்து தௌபா செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்யான் கொண்டு வருவான்னு பார்க்கிறோம். அர்த்தம் என்ன, யாராவது 2 பேருக்கு பாவம் செய்யாமல் இருக்கேன் அர்த்தம் அல்ல. அதாவது உலகத்தில் உயர்ந்த உச்சகட்ட மனிதனாக நீங்கள் இந்த உலகத்தில் முயற்சி எடுத்தாலும் உங்களை மிகைத்து பாவங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு நடந்தாகும் என்கின்ற ஒரு நிலையில் உள்ளதுதான். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆனால் அடியார்களில் அதிகமானவர்கள் பலகீனமானவர்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல உதாரணமாக சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல நடந்த பாவம் அவரை மிகைத்து நடந்த பாவமாக குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யலை சொல்லவில்லை. அவரை மிகைத்து நடந்த பாவமாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லலை. அவர் அதுக்கு ஆசைப்பட்டு என்ன நெருங்கி விட்டார் என்று தான் குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்து சொல்லுது. அந்த வகையில தான் என்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா வலம் நஜித் லஹு அஸ்மா, அவருக்கு ஒரு உறுதியை நாம் என்ன செய்யவில்லை காணவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல வலா தகுன் கசாஹிபில் ஹூத், நீங்கள் யூனுஸை போன்று இருந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நபி யூனுஸை போன்று இருந்து விட வேண்டாம் என்று ஒரு நபியுடைய ஒரு சப்ஜெக்டை யாருக்கு சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இது 2வது இடம். அது என்னன்னா, இங்கெல்லாம் மிகைத்து நடந்த பாவங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லலை. இது மனிதனுக்கு மிகைத்து சில பாவங்கள் நடக்கும், அந்த பாவத்துடைய சில இடங்களும் உண்டு, அந்த பாவங்களாக இதை சொல்லவில்லை. இது எல்லா விதமாக பாவங்களும் செய்யாமல் இருப்பதற்கான சூழல் கொடுக்கப்பட்டும் பாவம் செய்தார்கள் என்றுதான் குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. அதனால தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவத்தை சொல்றதுக்கு முன்னால ஆதமுக்கு என்னென்ன கொடுத்தோன்னு சொல்லுவான். சொர்க்கத்தில் உங்களுக்கு அதில் பசி இல்லாமல் என்ன செய்யலாம், அதாவது நீங்கள் என்றைக்கும் பசிக்க மாட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இந்த சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்டதிலே உச்சகட்டம் என்னன்னா உழைப்பில்லாமல் சாப்பிட்றது, உழைப்பில்லாமல் சாப்பிடுவது. விளங்கிட்டா, உழைப்பில்லாமல் சாப்பிடுவது அல்லாஹ் தஆலா கொடுத்தது. எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடலாம், என்ன செய்யலாம், ஒரு உழைப்பே இல்லை. குடிக்கலாம், தின்னலாம், உறங்கலாம், வசதியாக இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உழைப்பு என்ன தேவையே இல்லை. இதான் இருந்தது. அதனால தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்தில் இறக்கி அவர்களுக்கு கொடுத்த சோதனையாக உழைப்பை சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு இப்போ உழைச்சி தான் இனி என்ன செய்யணும் சாப்பிடணும், இனி உழைச்சி தான் குடிக்கணும், இனி உழைச்சி தான் உடுக்கணும், இனி உழைச்சி தான் நீ சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு முன்னால் உழைக்காம என்ன எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சது தரப்பட்டது. அப்படி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது என்னன்னா, ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலுக்கு அப்படியே என்ன அதான் உள்வாங்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே முதல் தர பாவமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறையும் என்ன செய்யலை, அதாவது குர்ஆன் சொல்லலை. அதுக்கு அடுத்தது அதாவது தேர்ந்தெடுத்து செய்த பாவம், உணர்வுகளுக்கு கொஞ்சம் என்ன இடம் கொடுத்து நடந்த பாவமாக, அதாவது அதை என்ன செய்கிறது குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு பின்ன அது அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னாது, அது ஏன் செய்யப்படும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. ரப்பனா ظلمنا انفسنا فإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், நாங்களே எமக்கு என்ன செய்தோம் அநியாயம் இழைத்துக் கொண்டோம் என்ற துஆவை எங்களுக்கு முன்மாதிரியாக என்ன செய்கிறது தரவும் படுகிறது. அப்போ எனவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது அம்சம், எமது பாவங்களில் பெரும்பாலானவைகள் இந்த பட்டியலில் இருந்து தான் என்ன செய்த ஆரம்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதில் ஆக ஒரு மினிமமான லெவலில் நடந்த பாவம், ஆனால் அந்த பட்டியலில் தான் அடுத்தடுத்த பாவங்கள் என்ன செய்கின்றன வருகின்றன என்ற 2வது பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, 3வது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதாவது இந்த பாவங்களுக்கு இந்த அமைப்புகளை சொல்லிவிட்டு 3வது என்ன செய்கிறான் அப்படி என்றால், பாவ மன்னிப்பை
ஏகத்துவத்துக்கு அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான். தௌஹீதுக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பு என்ன செய்யறான்? வாக்களிக்கிறான். இங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், பாவத்துடைய தரஜாக்கள் எவ்வளவு வேறுபட்டாலும் சரி, ஏகத்துவத்துக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பு இணைச்சிடுறான். மகஃபிரத்தையும் அல்லாஹ்வை ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த ஷிர்கில்லாத வாழ்க்கையை அல்லாஹு தாலா இணைத்து விடுகிறான், உயர்ந்த தரஜாவாக இணைச்சிடுறான். அது என்னன்னா, படைத்தவனை வணங்குதல், படைத்தவனுக்கு சிரம்பணிதல், படைத்தவனுக்கு மாத்திரம் அடிதல் என்பது உச்சகட்ட ஒரு இஅ்திராஃபாக அல்லாஹு தாலா பார்க்கிறான். அதனால இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்து விட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்ல பெயர்களை எடுத்து விட்டாலும் சரி, அதில் இறைவனுக்காக என்று இல்லை என்றால், அதாவது குஃபர் இருக்குமாக இருந்தால், அதில் குஃபர் இருக்குமா இருந்தால், நிராகரிப்பு இருக்குமா இருந்தால், அல்லாஹு தாலா விட்டு அது எந்த பெருமதி என்ன இல்லை. அவன் பாவத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் சரி, ஒரு அல்லாவை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளாம அவனை வணங்காம இருக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்துக்கே ஹைர செஞ்சிட்டார், இந்த உலகத்துக்கே நலவுகளை செஞ்சிட்டார், உலகத்துக்கே பெரும் கிருபையை செஞ்சாலும் இறைவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஏனென்றா இந்த உலகத்தை நீங்க எல்லாம் இல்லாமலே அல்லாஹு தாலா நல்ல முறையில் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். உங்களுக்கு தந்தது ஒரு சோதனையாகத்தான். அந்த சோதனையுடைய நோக்கமே இறைவனை அடையாளம் கண்டு அவனை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதுதான். அதனால எவ்வளவு பெரிய நலவு செய்து விட்டாலும், பாவத்தால நம்ம எவ்வளவு குறைவாக இருந்தாலும், அதுல ஏகத்துவம் இல்லை என்றால், படைத்தவனுக்கு சுஜூத் இல்லை என்றால், படைத்தவனை மாத்திரம் வணங்குதல் இல்லை என்றால் மன்னிப்பு இல்லை. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. இப்னு ஜுதான் என்பவர், அவர் வந்து நிறைய ஏழைகளை கவனிக்கக்கூடியவராக, உதவக்கூடியவராக, அனாதைகளை பொறுப்பெடுக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு அது பிரயோஜனம் அளிக்குமா? அதாவது நாஃபிஅஹு, அவைகள் வந்து என்ன பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? லம் யகுல் யௌமம்மா, ஒரு நாளும் அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லவில்லை. அதனால பிரயோஜனம் இல்லை என்றார் ரசூலுல்லாஹ். ஒரு நாளும் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் என்ன செய்ததில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்டது இல்லை. அதனால இந்த நலவுகள் எதுவுமே என்ன செய்யலை, பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க. அடுத்த செய்தி பாருங்க, இன்னொரு செய்தி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட பையத் செய்ய வந்துட்டு கை எடுத்துறாரு. பிஷர்த், ஒரு நிபந்தனைன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன நிபந்தனை? என்ற எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடணும், இதுக்கு முன்னால மன்னிக்கப்பட்டு விட வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா ஆலிம், உங்களுக்கு தெரியாது, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. இங்க அவர் செய்த அத்தனை பாவங்களும் அழிக்கப்படும். எதனால என்றா அவர் அல்லாஹ் மாத்திரம் வணங்க போறார், அதாவது அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க போறார். அது அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க போறார். அவர் செய்த அத்தனை நன்மைகளும் அழிந்து விடும். காரணம், அவர் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு என்ன செய்யல, கேட்கவில்லை. இங்க ஏகத்துவம், அங்க அல்லாஹும்ம ஃபிர்லி என்று தௌஹீதையும் மன்னிப்பையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் ஹதீஸ்ல வருது. அங்க சொல்லப்படுறது என்ன? இப்னு ஜுதானுக்கு அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லவில்லைன்னு அர்த்தம் என்ன? அவர் முஸ்லீம் அல்ல, அதனால அவர் இப்படி கேட்க மாட்டார். இறைவன்ட்ட மன்னிப்பாயாக என்று இறைவனை ஏகத்துவப்படுத்திய நிலையில கேட்க மாட்டாரு. அதனால அவருடைய அனைத்து நன்மைகளும் அழிஞ்சு போகுது. இவர் செஞ்ச எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகிறது. இவர் கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டார். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பா என்று கேட்பதற்கு ரெடியாகி விட்டார். அப்ப மக்ஃபிரத்தும் ஏகத்துவத்தையும் இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான், இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான். அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில, அதாவது மிக தெளிவான ஒரு நிபந்தனையாக பாவத்தை பற்றிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால், முஹ்பிதாத்துல் அமால், நன்மைகளை அழித்துவிடக்கூடியது அப்படி என்று சொல்லக்கூடிய எந்த இதை எடுத்துக்கொண்டாலும் முழு நன்மையும் அழித்து விடாது. ஏகத்துவம் இருக்கும் வரைக்கும் அது ஒரு மனிதன் செய்த முழு நன்மையும் என்ன செஞ்சிடாது, அழிச்சிடாது. இப்ப சில பாவங்கள் செஞ்சா சில நன்மைகள் அழிந்து விடுமென்று வருது, சில விஷயங்கள் செஞ்சா சில நன்மைகள் அழிந்து விடுமென்று வருது. ஆனா அவரை நிரந்தர நரகத்துக்கு அனுப்புகின்ற அளவில் எல்லா நன்மைகளையும் என்ன செய்து விடாது, எந்த பாவமும் அழிக்காது. இதை சிறுக்க தவிர, இணை வைப்பை தவிர எந்த பாவமும், எவ்வளவு உச்சகட்டமான பாவமும் முழு நன்மையும் என்ன செஞ்சிடாது, அழிச்சிடாது. எந்த பாவம் அழிக்கும் முழு நன்மையையும்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம், மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம், சில குற்றங்கள் சில பெரிய பெரிய நன்மைகளை கூட அழித்து விடலாம். ஆனா அவரை கொண்டு போய் எங்க சேர்த்துறாது, நிரந்தர நரகத்தில் என்ன செஞ்சிடாது, சேர்த்து விடாது. சில தீமைகள் சில நன்மைகளை அழிக்கும், சில நன்மைகள் சில தீமைகளை என்ன செய்யும், அழித்து விடும். இது குர்ஆன்ல உள்ளது. இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை என்ன செய்து விடும், அழித்து விடும். நபிகளாருக்கு முன்னால குரலை உயர்த்த வேண்டாம், உங்கள் அமல்கள் என்ன செய்து விடலாம், அழிந்து விடலாம். ஆனா எந்த அமலாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் முழு நன்மைகளையும் என்ன செய்யாது, அழிக்காது. காரணம், ஏகத்துவம் அந்த இடத்துல என்ன செய்யும்,
தடையாக நிற்கும். அப்போ பாவ மன்னிப்பையும் ஏகத்துவத்தையும் இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. அப்போ எங்களோட குழந்தைகளுக்கு பாவம் செய்யாதே என்று நம்ம கொடுக்கக்கூடிய இதிலேயே முதல் தரஜாவாக எதை கொடுக்கணும் தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லா, இணை வைத்து விடாதே. எந்த நேரமும் இணை வைத்து விடாதே, எந்த நேரமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தலை சாய்த்து விடாதே, வணங்கி விடாதே. இதில் நீ என்ன செய்யணும்? 100% உறுதியாக இருக்கணும். 100% உறுதியாக இருக்கணும். பல அறிஞர்கள் இந்த நன்மைகளையும் தீமைகளையும் ஈமானுடைய தரங்களையும் எழுதியவர்கள் எல்லாம் இந்த தரங்கள் எழுதிட்டு வருவாங்களே, அதை கடைசி தரம் எது? நன்மைகளே அவருக்கு இல்லை, அவருக்கு ஏகத்துவம் மட்டும் மிஞ்சிருக்குது. அர்ஜு அன் அகூன மின்ஹும், நான் அவர்களில் ஒருவராக இருக்க அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன்? ஆசை வைக்கிறேன். ஏன்னா அவங்க எதுலையுமே அவங்கள சுத்தப்படுத்திக்கொள்ள ரெடி இல்லை. அவங்களோட அமல்களை பார்த்துட்டு இந்த கடைசி தரத்திலாவது நான் இருக்கணும்னு சொல்லி எந்த இடத்துல நிற்பாங்க? அந்த ஏகத்துவம் என்கின்ற இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள்? நிற்பார்கள். எனவே பல வகையால் எங்களுக்குள்ள குஃபர் வந்து சேர்ந்துடலாம். கல்வியின் வழியாக, குடும்பத்தின் வழியாக, காதலின் வழியாக, இணை வைப்பான வழியால் தான் குஃபர் வரணும்ன்றது இல்லை. வேறு வேறு வழியால் வந்து அந்த காதலிக்காக, அந்த காதலனுக்காக மதத்தை என்ன செஞ்சிருவாங்க? மாற்றிக்கொள்வாங்க. மார்க்கத்தில் விருப்பம் இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் விருப்பம் இருந்தாலும் சரி, கல்விக்காக அல்லது சில தொழில்களுக்காக, சில பதவிகளுக்காக குஃபருக்கு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். இது வந்து பெரிய ஒரு நஷ்டம். தாலிக்கல் ஹுஸ்ரானுல் முபீன், மிகப்பெரிய நஷ்டமாக இதுதான் என்ன செய்கிறது? அமைகிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா தன்னுடைய மகஃபிரத்தையும் தனது என்ன மன்னிப்பையும் ஏகத்துவத்தை இணைச்சி என்ன செஞ்சுக்கிறான்? வைத்திருக்கிறான். அதனால தான் இந்த 2 ஹதீஸை நீங்கள் எப்பயும் பாவ மன்னிப்புக்கும் ஏகத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு விளங்கணும்னா இந்த இப்னு ஜுதான் ஹதீஸையும் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, இந்த 2ஐ இணைத்து என்ன செய்கிறது? சொல்லப்படுவது நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே எங்களது எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹு தஆலா கூலி தரவும், எங்களது எல்லா பாவங்களையும் அழித்து விடவும் அடிப்படையானது என்ன? இந்த ஏகத்துவம் என்பதுதான். அதனால தான் அல்லாஹு தஆலா வாக்காக சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. தனக்கு இணை வைப்பதை இறைவன் என்ன செய்வதில்லை? மன்னிப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா தனது வழிமுறையாக, தனது நீதியாக, தனது சட்டமாக சொல்றான், தனக்கு இணை வைப்பதை இறைவன் ஒரு பொழுது மன்னிக்க மாட்டான். எங்க? மறுமை நாளில். எங்க மன்னிக்க மாட்டான்? மறுமை நாளில் தான் மன்னிக்க மாட்டான். இந்த உலகத்தில் அதையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அதான் இஸ்லாத்துக்கு வராங்க. இந்த உலகத்தில் குஃபரை மன்னிப்பான், என்னது இர்திதாதை, மதம் மாறுது, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாதே? மன்னிக்க மாட்டான். மற்றவைகளை மறுமை நாளிலும் அல்லாஹ் நாடினா என்ன செய்வான்? மன்னிப்பான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அது அல்லாதவற்றை அல்லாஹ் மன்னிப்பான். அப்போ அல்லாஹ் எதை நிபந்தனையாக வைக்கிறான் மன்னிப்புக்கு? நீ எனக்கு இணை வைக்காம என்ன செஞ்சிருக்கணும்? மரணித்திருக்க வேண்டும் என்றது. எனவே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையான உச்சகட்டமான ஒரு அம்சமாக நிற்கணும். அதனால தான் அல்லாஹு தாலா உயர்ந்த, அதாவது தரஜால இருந்து மரணிக்கிற நேரத்தில் சொல்ற டைம்ல வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் என்றது முஃமின் முத்தக் இந்த தரஜாக்கெல்லாம் ஆக குறைந்த தரஜா. இஸ்லாத்தை விட்டுறவானா, இஸ்லாம் இல்லாமல் என்ன செய்து விட வேண்டாம்? மரணித்து விட வேண்டாம். ஏனென்றால் இந்த சோதனைகளில் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க பாவம் செய்வதில்லை, இஸ்லாத்தோடு என்ன செஞ்சிருது? வெளியெடுத்து விடுவது என்பதுதான். அன்புள்ள சகோதரி, இது 3வது விஷயம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு கொடுத்ததும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு, அவர்களை உதாரணமாக சொல்றது தரஜாக்கள், அவங்க உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததும் எதை வைத்து அப்படி என்று சொன்னால் என்ன? ஏகத்துவத்தை வைத்து தான். அதனால தான் அந்த 2 பேருடைய துஆலை நம்ம என்ன பார்க்கலாம்? அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கலாம். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப தவறு எப்படி நடக்குது? சுப்ஹானக், நீ தூய்மையானவன். தூய்மைன்னா என்ன? உன்கிட்ட பாவமே வராது, உன்கிட்ட தவறுகளே வராது. ஆனா நான் அநியாயக்காரன், நான் அநியாயக்கார உள்ளவன் அப்படின்னு அவர் என்ன செய்யறார்? சொல்றாரு. இதுல கூட நிறைய அறிஞர்கள் தஃப்சீர்ல என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த தஸ்பீகையோ நன்மைகளையோ அவர் காப்பாற்றப்பட்டதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அப்ப தஸ்பீஹ் செஞ்சதல்ல. ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், ஏற்கனவே அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்தது. அவர் பாவத்தில் இருந்து ஒரு சோதனையில் அகப்பட்டுறாரு. கான மினல் முஸப்பிஹீன், அவர் ஏற்கனவே இஸ்திக்பார் செய்யக்கூடியவராக, தொழக்கூடியவராக, தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்ததனால இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? காப்பாற்றி. அப்ப ஏற்கனவே உள்ள நன்மைகள் இப்போ ஒரு பிரசன்ட்ல ஒரு பாவம் நடந்தாலும் அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு காரணமாக என்ன செய்யும்? அமையும் என்பது அதில் என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது என்பதை பார்க்க இது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இதை தௌபா விட்டு தூரமாக்குவான். தௌபா விட்டு தூரமாக்குவான். நான் பல இடங்களில் சொல்லுகிறேன், ஷைத்தானுக்கு எப்போ 2 போராட்டம் இருக்கு, 2 அவனுக்கு லாபம் தான். ஒன்று என்ன செய்யண்டா, நீங்க
பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள், தௌபாவும் செய்து கொண்டிருப்பீர்கள். இப்போ சைத்தான் வருவான், அல்லாஹ்வை நீ என்ன நினச்சிருக்கிற, அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு, ரெண்டில் விடு. இந்த ஒரே பாவமும் செய்து தௌபாவும் செய்து, பாவமும் செய்து தௌபா செய்து அப்படின்னா அல்லாஹ் நீ என்ன நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, ஒன்றில் தௌபாவை விட்டுரு அல்லது என்ன செஞ்சு பாவத்தை விட்டுருது. நம்ம யோசிக்கிற பாவம் தான் நம்ம ஒரு என்ன தௌபா விடுறதா லேசி, அடிக்கடி தௌபா செஞ்சுட்டு இருக்கிறது தௌபா விட்டுறது, அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறது. இப்போ நினைச்சு பாருங்க, ஷைத்தான் தௌபாவை உட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை, மிகப்பெரிய என்ன, அதாவது சந்தோஷம். அதனால தான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், அல்லாஹு தஆலா ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான்னு தான் அர்த்தம். இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். தௌபாவுடைய உணர்வு அல்லாஹ் கொடுக்கிறானே, மீள்றதுக்கான உணர்வை கொடுக்கிறானே. அதனால ஒரு முஃமின் எந்த நிமிடமும் தௌபா என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ரைட், இது மூன்றாவது அம்சம். நான்காவது விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுக்கு இந்த அதாவது அடுத்தடுத்த தரமான பாவங்கள் இருக்குது, இதிலெல்லாம் அல்லாஹு தாலாவுக்குன்னு சில நீதிகள் உண்டு. அல்லாஹு தாலா பாவங்கள் என்பது இறைவனிடத்தில் சொல்லப்பட்டது தான் தரம். ஷிர்க்குக்கு இன்ன தரம், விபச்சாரத்துக்கு இன்ன தரம், அதே போல் களவுக்கு இன்ன தரம், கோல் சொல்லுதல், புறம் சொல்லுதல், கொலை, இதுக்கெல்லாம் தரம் எது எங்களுக்கு தண்டனை எது பாரதூரம் சொல்லப்பட்டிருக்குதோ அது ஆளுக்கால் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் அதே பாவம் அதே தண்டனை அதுதான், அதில் மாற்றம் இல்லை. நன்மைகள்லேயும் அதுதான். நன்மைகளில் சிறந்த நன்மை எதுன்னு கேட்டோம்னா நம்ம டைமுக்கு தொழுகிறது, முதல் வக்தில் தொழுகிறது, அதுபோல் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி தொழுகிறது சுன்னத்துகள் அல்லாஹ்வுக்கு என்ன மிகவும் விருப்பமானது. தர்மங்களில் போதுமான நிலையில், அதாவது ஒருவருக்கு வறுமையை பயந்து கொண்டு போதுமான நிலையை அஞ்சிக் கொண்டு ஒருவர் தர்மம் செய்கிறார், அது சிறந்தது என்று சொல்லப்படுறது தான் நன்மைகள்லையும் சிறந்தது. ஆனால் அல்லாஹு தாலா கூலி கொடுக்கிற நேரத்தில் இதை வைத்தும் கூலி கொடுப்பான், நபரை வைத்தும் அல்லாஹு தாலா கூலியை கொடுப்பான். பாருங்க, நன்மைகளை வைத்தும் கூலியை கொடுப்பான், நபரை வைத்து கூலியை கொடுப்பான். முதல் அடிப்படை என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்படுதோ அந்த பாவம் தான், அந்த வீரியம் தான். என்னென்ன நன்மைகளுக்கு அமல்களுக்கு எந்தெந்த நன்மை சொல்லப்படுதோ அதுதான். ஆனால் ஆளுக்கேற்ப கூலிகளை அல்லாஹு தாலா மாற்றுவான். அது என்ன அப்படி என்றால், ஒரு மனிதன் அவருக்கு நோன்பு பிடிக்கிறது லேசாயிருக்கு, நோன்பு பிடிக்கிறது லேசாயிரு. அப்போ நான் பாவத்தை உதாரணம் சொல்கிறதுக்கு முன்னால் நோன்பு பிடிக்கிறது லேசாயிருக்கு. தொழுகிறதுண்டா அவர் 5 நேரம் தொழுவார், வித்திரு தொழுவார், அதுக்கு மேலே அவரால் என்ன அதாவது போகுதில்லை, வேற வேற சுண்ணத்துக்கள் வருது. ஆனால் நோன்புண்டா ஈஸியாக அவருக்கு என்ன செய்யணுமா இருக்குது, பிடிக்க எலுமா இருக்கிறது. இவர் என்ன செய்கிறார்டா, அல்லாஹ் அவருக்கு எதை லேசுபடுத்திக்கிறானோ அதை மற்றவர்களை விட கூடுதலாக செய்கிறார். திங்கள் நோன்பு பிடிக்கிறார், புதன் பிடிக்கிறார், இப்படி நிறைய நோன்பு பிடிக்கிறார். சரியா? அதனால தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, தொழுகை சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு நோன்பு சிறந்தது. யாருக்கு? இந்த நபருக்கு இருக்குதே நோன்பு சிறந்தது. அல்லாஹ் தஆலா அதில் அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், லேசு கொடுத்துக்கிறான். சுன்னத்து தொழுகைகளை விடுவதில் அல்லாஹு தாலா கோபப்படுறதில்லை. ஆனால் அதில் அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைக்கு இவர் போவாராக இருந்தால் அதை விட குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைமை எதுக்கு வரும், இவருடைய விஷயத்தில் நோன்புக்கு வரும். காரணம், அல்லாஹ் நோன்புக்கான வாய்ப்புகளை இவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், அதிகமாக கொடுத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹு தாலா அறிவை தேடி அறிவை படித்து அறிவை பரத்துறத்தில் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்திருக்க மாட்டான். புத்தகத்தை ஏதாவது ஒன்று குர்ஆனை விரிச்சாலே என்ன செஞ்சிடும், தூங்கி அவர் தூங்கினது அவருக்கு தெரியாது, குர்ஆனை எடுத்து வச்சதும் தெரியாது, இப்படி இருக்கும். ஆனால் குர்ஆன் ஓதுறார், ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் ஓதுறார். அந்த 2 பக்கம் 3 பக்கம் குர்ஆன் ஓதிட்டு அவரால் அதுக்கு அடுத்த பக்கம் என்ன செய்யலாம், தாண்டலாம். ஆனால் முயற்சி எடுக்கிறார், பொடுபோக்கா இருக்கல. நான் சொல்ல முயற்சி எடுக்கிறவங்கள சொல்றேன். இதை வச்சு அப்ப நம்மளால முடியலன்னு பொடுபோக்காக்கல சொல்லல, உண்மையிலே முயற்சி எடுக்கிறார், உண்மையிலே ஓதுறாரு, 4 பக்கம் தாண்டுறாரு இல்லை. ஆனா இதே நபர் மார்க்க விஷயங்களை ஈடுபடுவதில், மார்க்கத்தை பரத்துறதுல, தவ்வா செய்யற விஷயம் அப்படி மும்முரமா முன்னால நின்று என்ன செய்யறாரு. இவருக்கு இதுல போராட்டத்துல பெரும் நன்மை உண்டு. ஆனா இது அவருக்கு மிகவும் சிறப்புக்குரியது. அது அவருடைய விஷயத்துல குர்ஆன் ஓதுவது, தஅவா செய்வது என்பதை எடுத்து பார்த்தீங்கன்னா, குர்ஆன் ஓதுவது உயர்ந்த தரம், திக்ர் வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் அக்பர் எப்பயும். ஆனா இவர்ல அந்த போராட்டம் போதும். இவர் எதுல கூடுதலாக கவனம் எடுக்கணும், எது அவருக்கு லேசுபடுத்தப்பட்டிருக்கோ அதுல கவனம் எடுக்கணும். சிலருக்கு மன்னிச்சு விடுறதும் விட்டு கொடுக்கறதும் அல்லாஹ் மிச்ச லேசா கொடுத்திருப்பான், மிச்ச லேசா கொடுத்திருப்பான். ஆனா ஒன்றுல உறுதியாகிறது போராட்டமாகிறது, ஒன்றுல உறுதியாகிறது போராட்டமாக இருக்கும். அல்லாஹ் இதுல இவருக்கு நிறைய நன்மை என்ன செய்வான், எழுதுவான். அதுல அவர் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவர் என்ன செய்யக்கூடாது என்றால், தொழுகையில போராடணும், மற்ற விஷயங்களை போராடணும். ஆனா இதை நிறைய டபுள் மடங்காக மற்றவர்களை விட என்ன செய்ய வேண்டும். ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதுறாரு யாருக்கு, மாலிக் இப்னு அனஸுக்கு. ஃபுதைல் ஆபிதுல் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய இபாதத்தாலி, தொழுகிறது வணங்குறது இப்படியே இருக்கிறார்.
இபாதத்துண்டா இந்த நம்மட இபாதத்தில் அதெல்லாம் உச்சகட்ட இபாதத், அப்படி ஒரு இபாதத்தான். அவர் மாலிக் இமாம் அன்றைக்கு மதீனால பிரபல்யமானவர், அதால் அவருக்கு விஷயம் சொல்றாரு. நீங்களும் என்ன அறிவு பரப்பில் இருக்காமல் கொஞ்சம் கூடுதலான இபாதத்துகள் இருக்கீங்க. இமாம் மாலிக் வந்து இந்த காலத்தில் ஆபிதுகள்லாம் முதலாவது நபர்னு சொல்லலாம், அந்த அளவு இபாதத்தை அவருக்கு எழுதுறாரு. இமாம் மாலிக் சொல்றாரு, அல்லாஹு தாலா உங்களை இபாதத்தால் சிரமப்படுத்திக்கிறான், என்னை இந்த இல்முக்கு என்ன செஞ்சுக்கிறான், சிரமப்படுத்திக்கிறான். அதனால உங்களோட விஷயத்தில் நீங்க என்ன செய்யணும், அதில் ஆர்வமாக இருக்கணும். அதை விட எந்த வகையிலும் என்னுடைய வேலையும் எந்த வகையிலும் குறைந்ததில்லை, இதை விட அதுவும் என்னது குறைந்ததில்லை. உங்களுக்கு அது சிறப்பு, எனக்கு என்ன இது சிறப்பு. எனக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்கு, ரசூலான ஹதீஸை தேடி அந்த ஹதீஸ்களில் சரியானதை மக்களுக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறது எனக்கு என்ன செஞ்சிருக்கு, லேசுபடுத்தப்பட்டிருக்கு. அதனால அது எனக்கு சிறப்பு அப்படி என்று சொல்றது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த இயல்பு, ஒரு மனிதனுக்கு கிடைத்த விளக்கம், அதற்கு ஏற்ப நன்மைகளை என்ன செய்யறான், இறைவன் கொடுக்கிறான். உங்களுக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்கிறதோ அதில் நீங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கிறீங்கன்றத அல்லாஹ் பார்க்குறான். ஆனால் நீங்கள் அதில் பொடுபோக்காக இருந்தீங்கன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம், மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம். காரணம், உங்களுக்கு அது லேசுபடுத்தப்பட்டிருக்குது, உங்களுக்கு அதில் அறிவும் தரப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் அதில் என்ன செய்றீங்க, அதாவது மிக தூரமான நிலைமையில நீங்கள் என்ன செய்றீங்க, நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் அறிஞர்கள் சொல்றாங்க, வபிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான ஆற்றல், அதில் அவங்க என்ன செய்வாங்க, செலவழிப்பார்கள்னா அதில் அவர்கள் தங்களது பங்கை என்ன செய்வாங்க, கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பொருளாதாரமாக இருக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம், தஅவாவாக இருக்கலாம், இல்மாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார். இதே தான் பாவத்துக்கும். பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை, என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்பட்டாலும் இது பாவம் என்று செய்யக்கூடிய சூழல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு பாவத்தை தவிர்க்கக்கூடிய சூழலிருந்தும் அந்த பாவத்தை செய்வாங்க, சிலர் பாவத்தில் விழக்கூடிய சூழலில் இருந்து கூட அந்த பாவத்தை என்ன செய்வார்கள், விழுவார்கள். சிலருக்கு அவர்களுடைய சூழல், நிர்பந்தம், தொழில், அவைகளெல்லாம் அதை கொண்டு போய் அங்கே என்ன செஞ்சிடும், தள்ளிடும். சிலருக்கு அந்த வாய்ப்பை என்ன செய்யாது, இருக்காது, இவராக போய் என்ன செய்வார், அதில் விடுவார். சிலருக்கு அது பாவம் என்ற அறிவு சாதாரண பாவம் நினைச்சிருப்பாங்க, சிலர் அதே பாவத்தை பயங்கரமான பாவமாக என்ன செஞ்சிருப்பாங்க, நினைத்திருப்பார்கள். இதற்கு ஏற்ப அவரவர்களுடைய விஷயத்தில் தண்டனை என்ன செய்ய மாறும். இல்லைண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறையும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற செய்கிற தவறையும் ஒப்பிட்டு பாருங்க பார்ப்போம். அந்த ஒரு மரத்தை நெருங்கினது நம்மளோட பாசையில் நம்ம சொல்லி பார்த்தா மரத்தை இங்கே மரத்தை முழு மரத்தையோடு எடுத்துகிட்டு போகிற பாட்டியெல்லாம் இருக்குது, வணங்கிட்டா. தோட்டத்தை காலி பண்ணுற பாட்டி இருக்குது, சரியா, நிலத்தை காலி பண்ணுற பாட்டி இருக்குது. அந்த குரூப்பில் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்குது, வணங்கிட்டா. அந்த குரூப்பில் நல்லா வாழ்ந்து இருக்கு. சிலவங்க சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி தலைவரான இருக்கிற அந்த குரூப், வணங்கிட்டா. அவ்வளோ அநியாயத்தை பண்ணிட்டு அவர் தான் முன்சபா, அவர் தான் தலைவர், அவர் தான் செயலாளர், அவர் தான் பொருளாளர் என்ற லெவலுக்கு என்ன செய்ய எழுதிட்டாங்க. பெரும்பாலான இடங்களை பார்த்தீங்கன்னா வட்டி அத்தி இது இருக்கிற சுரண்டல் இருக்கிறவங்கெல்லாம் முக்கிய இடங்கள்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, இருந்து கொண்டு இருக்கிற. எப்படி இந்த குரூப்பெல்லாம் வருதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கினார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த தண்டனை வந்து உலகத்தில் யாருக்கு என்ன செய்யலாது, அவருடைய தண்டனை இதுக்கு போகிற இயலாது. முழு அவருடைய பரம்பரைக்கு அந்த தண்டனை என்ன செய்யுது, பங்கிடப்படுற அமைப்பில். என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு, நீங்கள் செஞ்ச பாவத்தால் தானே நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த உலகத்துக்கு வந்தோம் என்று சொல்லி. அப்போ அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததுனால அந்த இடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறோம், நம்ம அனுப்பப்படுகிறோம். நினச்சி பாருங்க, இந்த தவறு அந்த தவறு ஒப்பிட்டான். ஆனால் ஆதமுக்கு அவசரமாக தண்டனை வந்தது. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவாலும் ஆற்றலாலும் சூழ்நிலையாலும் அவருக்கு எல்லா விதமும் கொடுக்கப்பட்டுருச்சு. தவறு செய்கிறதுக்கு ஒரே ஒரு மரம் தான், வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா. எங்களுக்கு இங்கே மன்ஹியாத்துகள் தடைகள் 1000 இருக்கு, அங்கே அவருக்கு ஒரே ஒரு தடை தான், வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா. சைத்தாண்ட டாகட்டும் அந்த மரம் தான், வணங்கிட்டா. அந்த மரத்தை நெருங்கவானன்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குரிய. இப்லீஸை ஷைத்தானையும் நேர கண்டவர், இப்லீஸை ஷைத்தானையும் நேர கண்டவர். தனக்கு நிராகரிச்சதை அல்லாவுக்கு முன்னால் கண்டவர் யாரு, இந்த இப்லீஸ். தன்னைய மறுத்து தன்னை அவமானப்படுத்துறதுக்குரியவன் என்ற விரோதத்தை நேரடியாக கண்டவர். இப்லீஸுடைய விரோதமும் ஷைத்தானுடைய விரோதத்தை நம்ம அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் அங்கே சொல்லி விளங்கிக் கொள்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக கன்றாரு. விரோதம் மட்டுமல்ல, அவருடைய கௌரவத்தை அவர் பாதிக்க வைக்கிறான். அவரை களிமண்ணால் படைச்சிக்கிறார். அந்த இப்லீஸுடைய உபதேசத்தை ஏற்றுக்கிறாரு. ஆதமுடைய அறிவும் தகுதி என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயர்ந்த நிலை. இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தை, முதல் நபி, அவருடைய அந்தஸ்து வேறு. அதில் இந்த படிப்பினைக்காக மட்டும் இங்கே எடுக்கிறேன், விளங்கிட்டா. அந்த படிப்பினைக்காக மட்டும் இந்த பகுதியை சொல்கிறேன். இல்லைண்டா அவருடைய அந்தஸ்து வேறொரு அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில். இந்த இடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாக என்ன செய்து இருக்குது. அதனால் மார்க்க அறிவும்
ஒரு விஷயத்தை பற்றி அறிவும் அதை தவிர்ப்பதற்கான நிறைய சூழ்நிலையும் அதனுடைய விளக்கமும் எங்கள்கிட்ட இருந்து அந்த பாவத்தை செய்வாமல் இருந்தால் அந்த தண்டனை அவருக்கு என்ன செஞ்சிடும், மிக வேகமாக வந்துடும். அதை விட கூடுதலான ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அவருக்கு பின்னுக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, முஸ்லீம்களுக்கே இவ்வளோ பெரிய சோதனை, உனக்கு அவ்வளோ விளக்கத்தெல்லாம் தந்திக்கிறான், அவருக்கு எல்லாம் கொடுக்கல, அவருக்கு என்ன கொடுக்கல, அவன் குஃபரில் இருக்கிறான், அவனுக்கு அல்லாண்டா என்ன, தூதரண்டா என்ன, பாவமண்டா என்ன, சொர்க்கமண்டா என்ன, நரகமண்டான்னு தெரியாது, அவனுக்கு லேட் ஆகும், உனக்கு நேரத்தோட வரும், உனக்கு அவசரமாக வரும், உனக்கு குயிக்காக வந்துடும். ஏன்னா நீ ஈமான்ல இருக்கிறாய், ஏகத்துவம் இருக்கிற, அல்லாட பேரை சொல்றாய், தூதருடைய பேரை சொல்றாய், சொர்க்கத்தை சொல்றாய், நரகத்தை எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற உனக்கு என்ன செய்யும், அது வேகமாக வரும் என்றதை பார்க்கிறோம். அதனால தான் உலகத்துல அதாவது சாகா வாழ்வு ஒரு சாபம், சாகா வாழ்வு ஒரு சாபம். ஒரு மனிதனுக்கு சாகாமலே வாழ்றதுக்குரிய நியமத்தை யாரும் நினைக்கக்கூடாது. சாகாமலே வாழ்ற இந்த உலகத்துல, மறுமை நாள் இல்லை, இந்த உலகத்துல அது சாபம். இந்த உலகத்துல அதாவது ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது யாரு, இப்லீஸ். ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது இப்லீஸ். ஏன் சாபம்டா, உலகத்தில் ஒன்று நம்ம மரணிக்கணும் அல்லது நம்ம சூழல் உள்ளவர்கள் மரணிப்பார்கள். ரெண்டு இருந்தாலும் நம்ம பிரயோசனம் இல்லை வாழ்ந்து. நம்மளுக்கு தெரியாதவர்கள் நமக்கு சூழல் இருந்து எங்களோட உமாவும் இல்லை, எங்களோட வாப்பாவும் இல்லை, எங்களோட தம்பியும் இல்லை, எங்களோட தங்கச்சியும் இல்லை, எங்களோட உறவும் இல்லைன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோசனம், அங்கே பிரயோசனம் இல்லை. அல்லது நான் இல்லாமல் தொடரேச்சியான ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தைகள் வாழ்ந்து என்னது பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்லீஸுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை அப்படி கொடுத்தான், நியாமத்து மாதிரி கொடுத்துட்டாலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்கி விட்டார். ரெண்டு பேரும் உலகத்துக்கு வந்தவர்கள், உலகத்துக்கு ரெண்டு பேரும் இறக்கப்படுறாங்க. ஆனால் இப்லீஸுக்கு அவகாசம் என்ன, உனக்கு நிறைய நீ கடைசி வரைக்கும் இருந்துக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்தாக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டா, மௌத்தாக்கி விட்டானத்தை பார்க்குறோம். எனவே நம்மளை நோக்கி அவசரமாக அல்லாஹ்வுடைய சோதனை தண்டனை வேகமாக வருதுண்டா, அல்லாஹ் நம்மளுக்குள்ள அறிவையும் நம்மளுக்குரிய ஃபிக்ஹையும் அதை தவிர்க்கிறதுக்கான ஆற்றலையும் அதிகமாக தந்திருக்கிறான் அர்த்தம். அதையும் மீறி நம்ம உணர்வு பெறுறோம்டா அல்லாஹ் எங்களை விரும்புகிறான் அர்த்தம். சில அறிஞர்கள் நம்மளை சுற்றி சோதனைகளும் கவலைகளும் வேதனைகளும் வரவில்லையே என்றால், நோய் வரவில்லை என்றால் தங்களை சந்தேகப்படுவார்கள், தங்களோட ஈமான சந்தேகப்படுவாங்க. என்ன காரணம்னா, அல்லாஹ் தஆலா ஏன் அவசரப்படுத்தலை அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள், முழுமையான தண்டனை அல்ல, சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வருதுன்னா அல்லாஹ் அவசரமாக எங்களை அந்த பாவங்களை அழித்து எங்களை உணர்வு பெற செய்வதற்காக அல்லாஹ் தஆலா தாரான்னு அர்த்தம். அது இல்லைன்னு ஆபத்து. அதனால தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சுன்னாக்கல்ல உண்டு, அவர்களுடைய அறிவுக்கும் அவருடைய நெருக்கத்திற்கும் அவருடைய விளக்கத்திற்கும் ஏற்ப தண்டனை கூடும் குறையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல அற்புதத்தை கேட்கல, இந்த ஃபிக்ஹ் இருந்ததை தான் கேட்கல. எது, மற்ற எல்லா நபிமார்களும் அற்புதத்தை கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன வானத்திலிருந்து ஒரு மரவை இறக்கி வை, உணவு தட்டை இறக்கி வை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்டாங்க. அல்லாஹ் இறக்க முன்னால் என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் இறக்குறேன், ஆனால் அதுக்கு பின்னால யாராவது நிராகரித்தீர்கள் என்றால் உங்களை எல்லாரும் என்ன செஞ்சிருவேன், அழித்து விடுவேன். ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான், அறிவை கூட கொடுத்தா அழிவு வேகமா வரும், அறிவை கூட கொடுத்தா அத்தாட்சியை கூட கொடுத்துட்டேன்னா அழிவை வேகமா தருவான். இல்லையா சோதனையை இப்படியே விட்டுருங்க, போராட்டத்தோட போராட்டமா போகட்டும், நானும் மன்னிச்சுக்கன்னு என்ன இருப்பேன் அப்படின்றது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, எந்த பெரிய அற்புதத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தவிர, அதாவது நேரடி அற்புதங்களை என்ன செய்யல, உணர்கின்ற அற்புதங்களை கொடுத்திக்கிறானே தவிர காட்சி அற்புதங்களை என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. அப்ப இது யாருக்கு சோதனை? ரசூலுல்லாஹ்களுக்கு பெரிய சோதனை அது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தாய்ங்க நான் என் உம்மத்தை அழிக்கப்படுறது என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு விரும்பல. இது உங்களுக்கு என்னத்தை சொல்லுது, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஈமானிய உணர்வையும் மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் தஆலா அள்ளி தருகிறான் என்றால் நீங்கள் அல்லாஹ் அதிகம் பயப்படத்தான் தாரான், அதிகம் அல்லாஹ்வை நெருங்கத்தான் தருகிறான். அடுத்தவர்களுக்கு வர தண்டனை விட உங்களுக்கு அது அவசரமாக வரும், அது அடுத்தவர்களுக்கு வர சோதனையை விட உங்களுக்கு அதிகமாக வரும். இது இறைவனுடைய நீதிகளில் ஒன்று. பனு இஸ்ரவேலர்கள் ஏன் நிறைய தண்டிக்கப்பட்டார்கள்னா, அவங்க நிறைய அற்புதங்கள் என்ன செய்தார்கள், கொடுக்கப்பட்டார்கள். குரங்குகளாக பன்றிகளாக மாத்தினத்தில் நம்ம விளக்கம் இல்லாதனால என்ன பார்ப்போம், அவங்களோட செயலை பார்ப்போம். சனிக்கிழமை மீன் பிடிச்சதுக்காக குரங்கு பண்டிகைகளாக என்ன செய்தார்கள், மாட்டி அதல்ல, அவனுக்கு கொடுத்தது அதிகம், அவன் அதை செய்யவே கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை, மரத்தை நெருங்கினதால அங்கே சொர்க்கத்திலேருந்தே வெளியே அனுப்புகிறார். இவர்களுக்கு அதுதான், இவங்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் எல்லாம் என்னடா, மலையை தூக்கி வச்சு அவங்களுக்கு மேலே வச்சு ஒப்பந்தம் பண்ணுறது, மலையை வரஃபஅனா ஃபௌகக்கும் முத்தூர், மலை மேலுக்கு கீழே ஒப்பந்தம் எடுக்கிறது. கண் முன்னால் அற்புதம் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க, கடல் என்ன செய்யுது கண் முன்னால் பொழக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையிலிருந்து எத்தனையோ அற்புதங்கள் நடக்கு. அதுக்கப்புறம் இந்த வேலை செஞ்சதுனால தான் தண்டனை என்ன செய்யுது அவ்வளோ பயங்கரமாகவும் வேகமாக என்ன செய்து வருது. எனவே தண்டனை என்பது நீங்கள் சில சின்ன பாவத்துக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. அந்த பாவத்துக்குரிய தண்டனை அல்ல, அது உங்களுக்குரிய தண்டனை. அந்த பாவத்துக்குரிய தண்டனை இல்லை, நமது செயல்பாட்டுக்குரிய தண்டனை, எங்களுடைய தரத்துக்குரிய
தண்டனை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கஅப் இப்னு மாலிக் அந்த 3 நபித்தோழர்கள் செய்த தவறும் முனாஃபிகீன்கிட்ட தவறை எடுத்து பாருங்க. முனாஃபிகீன்களுக்கு மன்னிப்பு, கஅப் இப்னு மாலிக்கு அந்த மற்ற 2 பேருக்கும் பெரிய தண்டனை, 50 நாள் பேசாம இருக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை. அல்லாஹ் மிகப்பெரிய அதாவது வசனங்களை எல்லாம் இறக்கி அதை கண்டிக்கிற அளவுக்கு தண்டனை. என்ன காரணம்? தரம் அப்படி, அவங்களுடைய இடம் அப்படி. இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான சுன்னா. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இது அதாவது பாவத்துடைய நீங்க இறைவனுடைய நீதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்கள் பாவத்தை பார்க்குற விதமும் என்ன செஞ்சிடும், சரியாயிரும். ஏன் இதுக்கு வேகம், இது ஏன் தண்டனை, இது கூட ஏன் குறைய, ஏன் எனக்கு இந்த நிலை என்கின்ற பகுதியெல்லாம் அதில் வரும். விளக்கம் இல்லாமல் பாவம் செய்கிற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்டும் விளங்கி பாவம் செய்கிற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கும் இறைவனுக்கு இடையில என்னது வித்தியாசம் இருக்கு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சுன்னாக்கள்ல உண்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அடியானை அல்லாஹு தாலா பாவம் செய்கின்ற பொழுது அவனை அதில் இருந்து விடுவித்து பாவ மன்னிப்பு கேட்க வைத்து அவனுக்கு நல்லருள் செய்ய விரும்புகிறான் என்பதற்கான அடையாளமே அந்த பாவத்தின் காரணமாக அவன் வேறு வேறு விஷயங்களில் சோதிக்கப்படுவான். வேறு வேறு விஷயங்களில் அவன் சோதிக்கப்படுவான். அந்த விஷயத்தில் சோதிக்கப்படாமல் பாவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் வேறு வேறு விஷயத்தில் என்ன செய்வான், சோதிக்கப்படுவான். பொருளாதார நெருக்கடி, சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும், பிரச்சனைகள் தானா வரும். ஏன் மனைவி நம்மளோட சண்டை பிடிக்கிறான்றதுக்கு ரீசனே என்ன செய்யாது, இருக்காது. நான் ஏன் மனைவியோட இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்னு அவனுக்கு என்ன செய்யாது, ரீசன் விளங்காது. கண்ணூர்ன்றது, கண்ணூர் நம்ம சூரியன், நீ பாவம் செஞ்சது கண்ணூர் சூனியம் எல்லாம் உண்மை. ஆனால் நீ செஞ்ச பாவத்தை அடையாளம் காணாம உடனே என்ன செஞ்சிடுறது, அடுத்த பகுதியில் போட்டுரு. என்ன காரணம் என்று நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பாவம் காரணமாக இருக்கும். இதுக்கு காரணமும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான், உங்களை உணர்வு செய்ய விரும்புகிறான், உங்களை திருப்பி அவனின் பக்கம் அழைக்க விரும்புகிறான் என்பதுதான் அது. அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய, இந்த உலகத்தில் அல்லாஹ் நேரடியாக வந்து துவாவை கபூல் செஞ்சதுக்கு அடையாளங்கள் இது. ஒரு அடியானை வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்வான், அதை செய்வான். அதே போல சோதனைகளை வச்சு தான் உங்களுக்கு என்ன செய்தியையும் அல்லாஹ் தஆலா தருவான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி ஃபஅலம் அன்னஹு இஸ்தித்ராஜ். ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு சோதனைகள் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அதனை அவனுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ கண்டால் அல்லாஹ் அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். ஹதீஸ் ரசூலுல்லாஹ். அதாவது ஒருவன் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறான், அவனுக்கு சோதனைகள் குறைவு என்றால் நீங்க என்ன அறிஞ்சுக்கணும்னா அல்லாஹ் தஆலா அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம். அல்லாஹ்வுடைய படிப்படியாக பிடித்தல் எப்படி இருக்கும் என்ற சுன்னத்தை நீங்க சரியா விளங்கணும். இந்த படிப்படியாக பிடித்தல் என்ன விளங்கணுமே, அல்லாஹ்வுடைய சுன்னத்தெல்லாம் இன்னல்லாஹ காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தனது காரியங்களில் மிகைத்தவன். எப்படி மிகைச்சவனா இருக்கின்றா, நீங்க ஒருவரை தாழ்த்துவதற்கு போடுகின்ற திட்டம் தான் இறைவன் அவரை உயர்த்துவதற்கு போடுற திட்டமே. பாருங்க, அப்படி நம்ம உத்தர தாழ்த்துறதுக்கு ஒரு திட்டம் போறோம் வைங்களே. இப்ப அல்லாஹு தஆலா எப்படி அதை அந்த செக்ஷனை செய்ய வைப்பான்டா, அதுதான் அவனை உயர்த்துறதுக்குரிய படிமுறையை அல்லாஹ் ஆக்கிடுவான். அது கொஞ்சம் கொஞ்சமா நீ முடிவு செய்யற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க உயர்த்தி விட்டுப்பீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாம இருக்கும் சதி செய்யக்கூடியவங்களுக்கு. அதே போல பாவத்திர விஷயத்துல முன்னேற்றம் என்று எதை நினைக்கிறானோ அதைத்தான் அல்லாஹ் தஆலா படிப்படியா அழிவுக்குரிய படியா என்ன செய்வான், மாத்திக்கிட்டு வருவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அப்படின்னா இந்த உலகத்துல வெளிப்படையா அது நல்ல பாதை, அல்லாஹ்வுடைய பார்வையில அதுதான் உனக்கு என்ன குழி. இப்ப பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தூரமாக்கி இந்த உலகத்துல ஒன்றும் இல்லாம ஆக்கணும். அதுக்கு முதலாவது வேலை என்ன, கிணத்துல போட்டது. அமைச்சராகிறதுக்கு 5 வருஷம் சரி. ஈஜிப்டுக்கு கொண்டு போனது, அமைச்சராகிறதுக்கான 10 வருஷம் ரெடி. அதாவது 20 வருஷம் இருக்கேன்டா, 20 வச்சுக்கோங்க, 20 வருஷம் இருக்கு. யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராகிறதுக்கு. கிணத்துல போட்டதோட 2 வருஷம் முடிஞ்சு, இன்னும் 18 வருஷம் தான் அமைச்சராக. சட்டப்படி ஈஜிப்டுக்கு கொண்டு போகக்கூடாது, அமைச்சராக இருக்கணும்டா. ஈஜிப்டுக்கு கொண்டு போய் வித்த உடனேயே என்ன, அதுவும் என்ன சரி என்ன, இன்னொரு 8 வருஷம் ஜெயிலில் போட்டாச்சு, இன்னொரு 10 வருஷம் குறித்து அமைச்சராகிட்டார். இப்போ இவங்க கொண்டு போன சப்ஜெக்ட் என்னன்னா அவரை இல்லாமல் ஆக்குறது. அதே பாதை தான் அவர் அமைச்சராக்குது. அல்லாஹு தாலா நம்ம என்ன திட்டத்தை வச்சிருப்போமோ அதுல தான் அல்லாஹு தாலா அந்த வெற்றியை அவர்களுக்கு என்ன செய்திருப்பான், வைத்திருப்பான். அதனால தான் இந்த குனூத்துடைய துஆக்கள்ல பார்க்கலாம், அல்லாஹும்ம ஜஅல் தத்பீரஹும் ஃபீ தத்மீரிஹிம், அல்லாஹும்ம ஜஅல் தத்மீரஹும் ஃபீ தத்பீரிஹிம். யா அல்லாஹ் அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்களது அழிவை வைப்பாயாக.
அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்கள் என்ன அழிவை அவர்களது அழிவை வைப்பாயாக. இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அல்லாஹ் தஆலா எங்களது காரியங்களை கொண்டே நம்ம திட்டம் போடுற காரியங்களை கொண்டே அதுக்குரிய வெற்றி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், வைத்து விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்களாட்ட. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதீனாவிலிருந்து வெளியே அவர்கள் அனுப்பியது அவர்களுக்கு சிறப்பா அல்லது அவர்களுக்கு இழப்பான்னு பார்த்தா அவர்களோட பார்வையில் என்ன, அவங்க நினைச்சாங்க அது சிறப்புண்டு, ஆனா கடைசியில் எது அதான் இழப்பு. இது அல்லாஹ்வுடைய சுன்னா இந்த உலகத்தில். அதே மாதிரி பாவங்கள்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா இதுதான் முன்னேற்றம் நினைச்சிட்டு இருப்போம். அதுல தான் நம்மளோட வீழ்ச்சி அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். ஒருவர் அல்லாஹ் தஆலா அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டான்னு சொன்னான், தாழ்த்தணும் நினைச்சிட்டான்டா முதல்ல அறிமுகப்படுத்தணும். முதலாவது இன்னும் 10 பேர்கிட்ட நீங்க அவமானப்படக்கூடாது. மில்லியன் மக்கள்கிட்ட அவமானப்படணும்னா முதல்ல என்ன செய்யணும், பிரபல்யமாகணும். முதலாவது பிரபல்யமாகணும், தூக்கிட்டே போவா. அந்த இடத்துல வச்சு அடிச்சு விட்டான்டா டோட்டலா என்ன செஞ்சிடும், எல்லாம் போயிடும். அல்லாஹ்வுடைய சுன்னா. அதனால தான் அறிஞர்கள் பிரபல்யம் ஒரு சோதனைன்னாங்க. இந்த பிரபல்யம் நிறைய பேருக்கு நியாமத், எத்தனை லைக் நியாமத், எத்தனை கமெண்ட் நியாமத், அவனோட பாருங்க. ஆனால் அது அழிவு. அது என்ன அழிவு? பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல. பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல, அது ஒரு சோதனை. நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம், எப்படி போக மாட்டது. இதே மாதிரி பாவத்தில் அழிவும் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கும், அவர்கள் போற பாதையில வச்சிருக்கும். அதனால தான் அதாவது சிலருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வாண்டா, பொருளாதாரத்தை அவங்க ஹராமான வழிகளில் நிறைய உழைச்சிருப்பாங்க. அந்த ரூட்லேயே அல்லாஹு தாலா கொண்டு போய் அதை செலவழிக்கிறதுக்கும் இதே ஆசையை யூஸ் பண்ணிடுவான் அல்லாஹு தாலா. இதே ஆசை எப்படி ஹராமான வழியில் சம்பாதிக்கணும்ன்றதுக்குரிய ஆசையை இவர்கள் யூஸ் பண்ணி ஹராத்தை யூஸ் பண்ணாங்களோ, ஹராத்தை சம்பாதிச்சாங்களோ, அதே ஆசையை செலவழிக்கிற இடத்துல எல்லாம் கொடுத்துட்ருவான். கொடுத்தோன்னா கண்ணா பின்னாண்டு செலவழித்து இவன்லாம் எப்படி இப்படி ஜீரோக்கு ஆகினான்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். ஹீரோவாகினாக்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். இவரெல்லாம் எப்படி ஜீரோவாகினார்னு என்ன சரி ஆச்சரியப்பட்டோம். நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு ஏக்கர் நிலத்தையாவது வச்சுக்கலாம் தானே, கொஞ்சம் தங்கத்தையாவது சேவ் பண்ணிக்கலாம் தானே நம்ம நினைப்போம். இல்லை, அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த ஆசை இதே ஹராமான உழைப்பு கொடுத்த அதே ஆசை தான். அதனால அந்த ஆசை எந்த பக்கத்தால் கொண்டு வந்து அவரை அழிக்கும் என்று தெரியாது. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, சந்தைகளில் சிலரை பார்த்திருக்கிறேன், அவர் சந்தையில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்துக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா உன்னை திசை திருப்பணும்னு நினைச்சேன்டா அப்படித்தான் என்ன செய்வான், திசை திருப்பான்னு இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாரு. எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அளிப்பது என்பது, அதாவது கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால், பாவம் செய்ய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன, நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், நல்ல விஷயங்கள் அவசரமா என்ன முடிச்சிடறான்ல, மறுமையில கணக்குக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இவன் நன்மை செஞ்சிருப்பாரு, அந்த நன்மையோட கணக்குகளை வேகமாத்தி இருக்கிறான்னு அர்த்தம். இந்த உலகத்திலே என்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பயப்பட்டார், என்ன ஒஜ்ஜிலத்லனா, அதாவது எங்களது நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு அவசரப்படுத்தப்படுகிறதோன்னு நான் அஞ்சுகிறேன். நாங்கள் செல்வம் கிடைக்க நன்மைகளுக்கான கூலி அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன தருகிறானோ அப்படின்னு என்ன செய்கிறேன், அஞ்சுகிறேன். ரசூலுல்லாஹ் உமர்லாம் கேட்குறாங்களே, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, பாரசீகர் ரோம் அந்த மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிற டைமில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு அவர்களது நன்மையான காரியங்களுக்குரிய கூலி அவசரப்படுத்தப்பட்டு விட்டது, எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு உலகத்திலே, அதுதான் அங்கே வேகமாக என்ன செய்யுது நடக்குதுன்னு சொன்னாங்க. எனவே இது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இதில் ஒரு வசனம் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இது நம்ம அதாவது 5ஆவதான ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம், இதோட ரிலேட்டடானது தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சோதிச்சுக்கிட்டே இருப்பான், வேதனைகளை தந்துகின்றிருப்பான். நம்ம படிப்பினை பெறாமல் அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஏன் இப்படி காய்ச்சல் வருதுன்னு தெரியல, ஏன் இப்படி சோதனை வருதுன்னு தெரியல, ஏன் இப்படி தலைவலி வருதுன்னு அதுக்கு மட்டும் என்ன செய்யறேன், நான் தெரிஞ்சு எந்த பாவமும் செஞ்சதில்லை, இதே ஒரு பெரிய பாவம். எது தெரிஞ்சு நான் எந்த பாவமும் செஞ்சதில்லை, ஏன் எனக்கு இப்படி சோதனை வருதுன்னு விளங்கல, தெரிஞ்சு எந்த பாவமும் செஞ்சதில்லை, தெரிஞ்சு இதே சொல்லி கண்டிக்கிறது சரியா, இதே பெரும்பாவம். அல்லாஹ்வுக்கு முன்னுக்கால திமிரு காட்டுறதா இது. மனிதன் அதாவது பாவம் செய்யாத நாள் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்படிங்கிற டைமில் உடனே என்ன செய்யணும், இப்படி வந்தால் அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிக்கட்டும் அப்படி என்று ஏத்தராஃபோட கேட்கணும். இப்படி அந்த சோதனைகள் எல்லாம் கொடுத்து அவரை திருத்துறதுக்கான அந்த எல்லாம் செய்து கொண்டு இருப்பான். ஆனால் அவர் அந்த பாவத்துக்கான படிப்பினே பெற மாட்டார். சில பொழுது உணர்ந்தே இருக்க மாட்டார், அது பாவம் உண்டு உணர்ந்தே இருக்க மாட்டார். அதான் ஒருவர் வந்து ஒரு அறிஞர் இடத்துல வந்து கேட்குறாரு, நான் நிறைய பாவங்கள் செய்கிறேன் தான், ஆனால் எனக்கு வந்து எந்த விதமான சோதனைகளையும் நான் என்ன செய்யலை, நான் அனுபவிக்கிறேன் இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இபாதத்துக்களை பற்றி கேட்குறாரு. தஹஜ்ஜத், உங்களோட சுன்னத்தான நோன்புகள், தான தர்மங்கள், குர்ஆன் ஓதல்கள் எப்போ கடைசியாக நடந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் பெரிய தண்டனை. உனக்கு தரப்பட்ட பெரிய தண்டனை என்ன தெரியுமா,
உனக்கு வழங்கப்பட்ட தௌஃபீக் நன்மைகளில் இபாதத்துக்கள் இல்லாமல் ஆயிட்டு. அது உனக்கு தரப்பட்ட தண்டனை, இது உனக்கு தரப்பட்ட சோதனை. அது நீ உணரலை, அது நீ என்ன செய்யலை, உணரவில்லை. இதே மாதிரி சோதனைகள் தரப்பட்டு அவைகள் வந்து நம்ம உணராமலே போயிட்டோம்டா துவாவும் கேட்டுக்கிட்டு இருப்போம், பாவ மன்னிப்பு கேட்காம இருப்போம், பாவத்தை விடாமல் இருப்போம். பாருங்க, துவா கேட்டுட்டு இப்போ சோதனை நீங்க, ஆனால் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கல, பாவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் திடீர்னு என்ன செஞ்சிருவான்டா, இந்த சோதனை எல்லாம் இல்லாமல் போய்த்துரும், டபுள் ட்ரிபிள் ஆகும், உங்களோட பாவமும் டபுள் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிட்டான், சோதனை காப்பாற்றிட்டான். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஃபலம்மா நசூ மா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவர்களுக்கு எல்லா விஷயத்துடைய வாசல்களை நாம் திறந்து கொடுத்தோம். பாருங்க, தண்டிக்கலை, அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது எல்லா பாதைகளையும் நாம் என்ன செய்வோம், திறந்துட்டோம். எல்லா பாதைகளையும் திறந்து கொடுத்தோம். என்ன நல்லா அனுபவிக்குவேன், மறந்துடணும். இனி என்ன உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஞாபகமே வரக்கூடாது. ஏன்னா உங்களை சோதிச்சது எதுக்கு தெரியுமா, ஃபிர்அவுனை சோதிக்கக்குள்ளே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அவர்களை நான் கஷ்டங்களை கொண்டும் வறுமையை கொண்டும் சோதிச்சோம். ஏன் தெரியுமா, லஅல்லஹும் யதர்ரவுன், பணிஞ்சு வருவாங்கன்றதுக்காக. சோதனை எதுக்கு தெரியுமா, பணிந்து வருவதற்கு. பணியவில்லை என்று சொன்னா இங்க என்ன நடக்கும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான், மூழ்கடிச்சிடுவான். அதில் அந்த சந்தோஷத்திலே மகிழ்ச்சி அல்லாஹ் தஆலா மூழ்கடித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நினைத்து பாருங்க, இது ஒரு அல்லாஹ்வுடைய வழிமுறைகள்ல உண்டு, அல்லாஹ்வுடைய சுன்னாக்கள்ல உண்டு. எனவே ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய பாதையில நடந்து கொண்டு போகிறான் அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்துல பாவங்கள் விஷயத்துல அவனுடைய பார்வைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ சுருங்குது என்றத்தை வச்சிருக்க கூடாது. அது ஆபத்தானது. ஏனால் சில பொழுது கொடுப்பது அழிவுக்கான ஒரு பகுதியாகும், தடுப்பது உணர்வுக்கான ஒரு பகுதியாக என்ன செய்யும் இருக்கும். இந்த அடிப்படையில் நடந்து கொள்ளணும். நம்மளே சூழ நடக்கக்கூடிய பாவிகள்ல இருந்து நம்மளும் தப்புவோம்னு நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் அது அறிவும் உணர்வும் சார்ந்த விஷயம். அவர்களுக்கு தாமதமாகுவதும் நமக்கு அவசரமாகுவதற்கும் அதுக்கு பல காரணங்கள் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த பாவங்களிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இது அல்லாஹ்வுடைய ஹுக்கூக், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உரிமைகள். இப்போ நான் சொன்னதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது எனது உரிமை இல்லை என்று சொன்ன சில பாவங்கள் உண்டு. அது என்னடா, மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். இது அல்லாஹ்வோடு சார்ந்த விஷயம். ஆனால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் என்ற ஒரு பகுதி இருக்குது, இது மிகவும் ஆபத்தான ஒரு இடம். என்ன காரணம்டா, இது ரெண்டு மன்னிப்பு. ஒன்று, அந்த அடியார்கள் என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அதில் தங்கி இருக்கும். இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதில் குறிப்பாக அவர்களை சொத்துக்கள், அவருடைய சுகங்கள், அவர்களுடைய உயிர், இது இந்த மாதிரியான விஷயங்களுடைய, அதாவது பாவங்களை விட அவர்களுடைய சொத்துக்களில், அவர்களுடைய சுகங்களில், அவர்களுடைய என்ன தொழில்களில், அவர்களுடைய உரிமைகளில் நம்ம அதாவது தலையிட்டு அவர்களுக்கு அநியாயம் செய்ததை விட மிக முக்கியமானது தெரியுமா, மானம். அவர்களுடைய மானம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் கை வைத்திருந்தோம் என்றால், அதனால் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய திருமணத்தை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் கௌரவத்தை, அவங்களுடைய மார்க்கத்துடைய அந்தஸ்தை, தொழிலை, சமூக நிலையை அவர்கள் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் போயிருந்தார்கள் என்றால், நீங்கள் உங்களை அழிச்சு கொண்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களே அழித்து கொண்டீர்கள் என்பது அர்த்தம். ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ்வுடைய பாதையிலே, இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடிய போராளிகள் இருக்கிறாங்களே, அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை, மனைவிகளை, பிள்ளைகளை எங்கே விட்டு சொல்லுவாங்க, அந்த ஊரில் விட்டுட்டு சொல்லுவாங்க. அவர்களில் யாராவது மோசமாக துரோகமாக நடந்து கொண்டால், அவங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுடைய குடும்பத்தவர்களோடு துரோகமாக நடந்து கொண்டால் மறுமையில் தண்டனை என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறார், அல்லாஹ்வுடைய ஜிஹாதில் இருக்கிறார், இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு ஜிஹாத் நடக்கிறதில் இருக்கிறார். இங்கே வீட்டில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நம்பிக்கையோடு இதை மனைவியும் குடும்பத்தை விட்டு செல்கிறார். அங்கே ஒரு துரோகம் நடந்தால், ஒழுக்க ரீதியான ஒரு துரோகம் நடக்கும் என்றால், நாளை மறுமையில் அவருக்கு சொல்லப்படும், யார் துரோகம் இழைத்தாரோ அவரது நன்மையிலிருந்து எடுங்கன்னு சொல்லப்படும். எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ எடுங்கன்னு சொல்லப்படும். எப்படி வருது, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ எடுங்க என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் எதையாவது விட்டு வைப்பார்னு நீங்க நினைக்கிறீர்களா என்று கேட்டாங்க. எந்த அமலையாவது விட்டு வைப்பார்னு, இது எதோட சம்பந்தப்பட்டது, மானம் கௌரவத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த இடத்தை தான் ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜில் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, இந்த கஅபா, இந்த பிரதேசம், இந்த நாள், இந்த மாதம் எப்படி புனிதமா, மார்க்கத்திற பெயரால மானத்தை வாங்குறது. இது அல்லாஹ்விடத்தில் தண்டிப்பு,
ரெட்டையாக மாறிவிடும். காரணம் என்னென்னா, நீ யாரை யூஸ் பண்ணுறாய்? தீனை என்ன செய்கிறாய்? இதில் உபயோகப்படுத்துகிறாய். அதாவது ஒரு மனிதர் வழிகேட்டில் இருக்கிறாரா, வழிகேடு, தவறில் இருக்கிறாரா, தவறு, பிழையில் இருக்கிறாரா, பிழை, இதோட முடிச்சிடணும். அவருடைய சொந்த வாழ்க்கை, அவருடைய மானம், அவரது கௌரவத்தை அவர் கொள்கையில் தவறானவர் என்பதற்காக, பாவத்தில் அதாவது எங்களோட முரண்பட்டவர் என்பதற்காக நம்ம இணைக்கிறோம் என்றால், இது ரசூலுல்லாஹ்வோட தவ்வாக்களமும் சஹாபாக்களுடைய தவ்வாக்களமும் அதுக்கு பின்னால் வந்து இமாம்களுடைய தவ்வாக்களமும் காணாத ஒரு அசிங்கம், காணாத ஒரு அசிங்கம். இதுவும் நாளை மறுமையில் மிகப்பெரிய குற்றத்துக்கு உள்ளாகும். காரணம் மார்க்கத்தை என்ன செஞ்சது, அதுக்கு பயன்படுத்தியது. எனவே நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இபாதத்துக்களால் அல்லாஹ்வை நெருங்குவதை விட பாவங்களை தவிர்ப்பதால் அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, நெருங்குங்க. அது நின்று கஷ்டப்பட்டு வணங்குகிறதை விட உங்களை என்ன செஞ்சிடும், முந்த வைத்து விடும். அதை உங்களை முன்னுக்கு கொண்டு போய்விடும். இப்போ ரமலான் வருது, எல்லாருடைய முழு கவனம் எதில் இருக்கும்? இபாதத்து செய்கிறதுல. பிரதான கவனமாக எதில் வைக்க தெரியுமா? பாவம் செய்யாமிக்கிறது. யாரை பற்றி புறம் பேசுவதில்லை, யாரை பற்றியும் கோல் சொல்வதில்லை, யாருடைய மானத்தை என்ன செய்வதில்லை, வாங்குவதில்லை. இதில் கவனமாக இருக்கணும். ஆனால் இதில் சர்வசாதாரண தவாஃப் பண்ணிக்கண்டே உம்ரா வராதவன்ற லிஸ்ட்டை பேசுறது. தவாஃப் பண்ணுறது, அவளை உம்ரா செஞ்சாலும் இங்கே உம்ரா வர்றது பிஸ்னஸுக்கு தான், இந்த வந்தாலும் வரும், இந்த பக்கத்தால் போனால் வருவானே தான் உம்ரா வர மாட்டான். இந்த உம்ரா யாருக்கு? இப்போ அவருக்கு. சரியா? ஹஜ்ஜில் அரபா, மினா, முஸ்தலிஃபா மூணுலேயும் யாருக்கு? வராத ஹாஜிகளுக்கு, ஊரில் வராமைக்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜை ஃபுல்லாக என்ன செய்யுது, கிஃப்ட் பண்ணுறது. சுப ஜமாத்தை கலந்து கொள்வது, சுப ஜமாத் யாருக்கு? அவருக்கு. இது வந்து மிக மோசமான நிலை. இதுதான் ஹசனுல் பஸ்ரியுடைய ஒரு செய்தி வருது. அவர் கொண்டு போய் என்ன செய்கிறாரு, ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல பழங்கள் எல்லாம் தட்டெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பி விட்றாரு. இன்னும் இவரை பற்றி மோசமாக பேசினா இவரை இதை அனுப்பி விட்றாருன்னு அவர் விளக்கம் சொல்கிறார். நேற்று நீங்கள் எங்களுக்காக நன்மையெல்லாம் செஞ்சீங்க, அதுக்கான கிஃப்ட் தான் இது. நேற்று எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சீங்க. நேற்று தஹஜ்ஜுத் தொழுது, வித்ர் தொழுது, குர்ஆன் ஓதி, யாருக்காக? எங்களுக்காக. உண்மையிலே ஒரு அடியான் எஹ்திசாப் பண்ணுறதுலே உச்சகட்டம் என்ன தெரியுமா? என்னை பற்றி ஒருத்தர் பேசிட்டாருன்னா கோவமே படக்கூடாது. அவரை நினச்சி இறக்கப்படணும். ஏன்னா அவர் மறுமையில் அழிஞ்சு போகிறாரு, அதை நினச்சி இறக்கப்படணும். அவருக்கு உபதேசம் அது வேறு. எங்களை நினச்சி கோவப்படக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அமல்கள். எங்களுக்காக ஒத்த அமல் செய்கிறேன்டா அதை விட ஒன்று வேணுமா? இந்த ஆயுள் மாதிரி உங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் ஆயுள் மாதிரி ஆயுள் வேணுமெண்டா நம்மளை பற்றி நிறைய பேர் பேசுகிறதா என்னது அதனுடைய மிக முக்கியமான ஆயுள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கிறார், நான் இப்படி பேசிட்டேன், அல்லது பேசுறது தெரியுது, இவர்களை மன்னிப்பது சிறந்ததா இல்லை இது அப்படியே சேவ் பண்ணுவது சிறந்ததான்னு கேட்டால், மறுமைக்கே சேவ் பண்ணுவது சிறந்தான்னு கேட்டால், பல அறிஞர் சொல்கிறாங்க மன்னிப்பது சிறந்தது. காரணம், அல்லாஹ் அந்த தரஜாவை அவன் டபுளாக என்ன செய்வான், எங்களுக்கு தருவான். ஏன்னா அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அப்படின்னு நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செஞ்சிருவேன், மன்னித்து விடுவேன். நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன், மன்னித்து விடுவேன். அதனால பல அறிஞர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கு என்னை பற்றி எவர் பேசினாலும் அவரை நான் ஃபிஹில், அவர் ஹலால்ல இருக்கிறார். ஆனா எதுல ஹலால் இல்லை, ஏண்ட விஷயத்துல புறம் பேசியத்துக்குரிய பாவம் அல்லாட்டேங்க, ஏண்ட ஹுக்கூக்கில் அவர் என்ன ஹலால் அப்படி என்று என்ன சொல்ற செய்தியை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாகவும், அதாவது நம்ம எதிர்பாராத விதமாகவும் வரக்கூடிய சில பாவங்கள் உண்டு. அதில் உண்டு புறம் பேசுதல், மானத்தை, அடுத்தவருடைய மானம் அவதூறு சொல்லுதல் என்பது வேறு இடத்தால் என்ன செஞ்சிரு வந்து வேண்டாம். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, அல்லாஹ் தாலா அவருடைய வீட்டுக்குள்ளே வச்சு அவர் அவமானப்படுத்துவான், அவருடைய வீட்டுக்குள்ளேயே அவரை அல்லாஹ் தாலா என்ன செய்வான், அவமானப்படுத்துவான் என்ற செய்தி வர. ஒரு மூமினுடைய மானத்தை என்ன, அதாவது நம்ம கை வச்சுட்டோம்டா. இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தண்டனை என்ன செஞ்சிடும், வேகமாக வந்துடும். அதே போல சில பாவங்கள் இரத்த உறவுகளை முறித்தல்ல என்ன செஞ்சிடும், மிக வேகமாக என்ன செய்துவிடும், வந்துவிடும். அடுத்தவனுக்கு அநியாயம் இழைத்தல் இருக்குது, இந்த அநியாயம் இழைத்தலின் ஊடாகவும் வேகமாக என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால தான் ஒரு அறிஞர், சலஃபுகள் ஒரு அறிஞர் சொல்றாரு, நான் ஒருவருக்கு அநியாயம் செய்திருந்து அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவன் அதுக்கு எதிராக முயற்சி எடுக்கிறான், நபர்களை பிடிக்கிறான், சில வேலைகளை செய்கிறான், எனக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எடுக்கிறான்டா, எனக்கு அந்த அநியாயம் பாவமானது, அதில் கொஞ்சம் அச்சம் குறைவு. ஆனால் வழியே இல்லாமல் நான் ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருப்பேனே, அவன் எனக்கு எதிராக செய்கிறதுக்கு அவனுக்கு எதுவுமே இல்லை, அப்படிப்பட்டவனுக்கு நான் அநியாயம் செய்திருந்தா நான் பயப்படுகிறேன், நிறைய பயப்படுறேன். காரணம், அவன் அல்லாட்ட கையேந்தியா, அல்லாஹ் எனக்கு எந்த வழியுமே இல்லை உன்னை தவிர, எனக்கு எந்த வழியுமே இல்லை இந்த அநியாயத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு, உன்னை தவிர எனக்கு கதியிலே நல்லாட்ட துவா கேட்பானே, அதை நான் அதிகமாக அஞ்சுகிறேன். காரணம், அவன் டோட்டல் என்ன, அல்லாஹ்விடத்தில் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டான். இதை விட அது என்ன செஞ்சிடும்,
வேகமாக வந்துவிடும் அப்படின்னு. அதனால் நம்ம எப்பயும் புரிந்து கொள்ள வேண்டும், பாவங்களுடைய பட்டியலில் இறைவனுக்கு செய்கிற பாவங்களுடைய தரஜாக்கள் இப்படி இருக்க இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் கூட எங்களுடைய நன்மைகள் இந்த எடுக்கப்படுறதெல்லாம் எதிலிருந்து எடுக்கப்படும்? செஞ்ச 100 அமல் இருந்தல்ல, கபூலாகிய 10 அமல் இருந்து. நம்ம 100 அமல் செஞ்சிருப்போம், கபூல் 10 தான் இருக்கும். அந்த 10லிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும். அந்த 10லிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும். அதனால் அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்துல்லா முபாரக் ரஹிமல்லா சொல்கிறார், நான் யாரை பற்றியாவது புறம் பேசுகிறதா இருந்தால் என் உம்மாவை பற்றி புறம் பேசிப்பேன். காரணம், ஏண்ட அஜர்களை எடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் யார்? என் உம்மாவும் பாப்பாவும் தான். அதனால் நம்ம அவர்களுக்கு கொடுக்காத அமல்களை எல்லாம் யாருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்? உலகத்தில் உள்ள வேறு நபர்களுக்கு கொடுவது. நம்ம இந்த உலகத்தில் மௌத்துக்கு போகிறவோ நம்ம செய்கிற அமல்கள் போய் சேருமான்னு மசாலா ஒன்று தானே, ஈசாலு சவாபண்டு, அது எல்லா அமல்களையும் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? உலகத்தில் எல்லாருக்கும் என்ன செய்கிறோம்? கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் யாருக்கு? ஈசாலு சவாப் யாருக்கு? நமக்கு சம்பந்தப்படாத நபர்களுக்கு என்ன செய்கிறோம்? கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதில் நம்ம இன்னொரு பகுதியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம சாபிகூன் ஒரு தலை பேசினோமே, அதாவது முந்தியவர்கள் என்று. இந்த முந்தியவர்களில் இறுதி நிலையை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்தியவர்கள் பட்டியல் வரதுக்கு முன்னால் அவருக்கு 40 வருஷம் போயிட்டு இஸ்லாமே என்ன செய்யலை, கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் அவர் முந்தியோர பட்டியலுக்கு என்ன செய்கிறாரு, வாராரு. அதுக்கு பிறகுதான் அது உமர் ரலியல்லாஹு அதை விட இப்படி ஒவ்வொருவரும் எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தியவர்கள் அப்படி என்றது. அதே போல தான் அல்லாஹு தஆலா அதாவது இன்னும் அமல்களை பார்க்கறதெல்லாம் பில் ஹவாத்திம், உங்களோட இறுதி காலங்களை வச்சு, உங்களோட இறுதி முடிவுகளை வச்சு, நீங்கள் எந்த கடைசியில் என்ன செய்றீங்கிறத வச்சு, இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் என்பதல்ல, இதுக்கு போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நீங்கள் திருந்துட்டீங்கடா, நாம அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிட்டோம் என்றால், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் என்றால், அத்தனை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டு யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அதை நன்மைகளாக வேற மாற்றிடுவான். இந்த அத்தனை பாவங்களை அல்லாஹ் தஆலா இந்த தௌபாவால் நன்மைகளாக மாற்றி விடுவான். மாற்றி அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய தயாராக இருக்கிறான். நம்ம மரணிப்பதற்கு 1 வருஷம் இருந்தாலும் சரி. அல்லாஹ் எவ்வளோ இறக்கமானவன். அதில் 100 கொலை செய்தவர்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அவர் அடுத்த ஊருக்கு போகிற டைமில் மௌத்தாகிட்டார். மௌத்தாகினா மலக்குமார்கள் அந்த உயிரை அதாவது எடுத்து இவரை எந்த லிஸ்ட்டில் எழுதுவது என்பதை அல்லாஹ் சோதனையாக ஆக்குறான். அல்லாஹ் இறக்கமானவன் என்பதனால அல்லாஹ் என்ன சொல்கிறார், எந்த ஊருக்கு நெருக்கமாகிதோ அந்த ஊர் அலங்கேட்டு. ஆனால் இப்போ சில வேளை அவர் அந்த ஊருக்கு நெருக்கமாக இல்லாமல் எந்த ஊர்லேருந்து வெளியே போனார் அந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்திருந்தா அல்லாஹ் தஆலா தீர்ப்புக்கு தான் அவங்களுக்கு அதை சொல்கிறான். ஆனால் தன் பக்கம் இருந்து என்ன சொல்கிறான்டா, அந்த பூமியை நெருங்க சொல்கிறான், இந்த பூமியை தூரமாக சொல்கிறான். தகர்ரபி தபாஅதி, நீ தூரமாகிரு, நீ நெருக்கமாகிரு அப்படின்னா அவர் இந்த பூமிக்கு நெருக்கமாக இருந்திருந்தாலும் அந்த பூமி என்ன செஞ்சிருக்கும், இவருக்கு நெருக்கமாக என்ன செய்ய இருந்திருக்கும். அண்ட் அல்லாஹ் தஆலா பூமி நெருக்கத்தை வச்சு சொல்றதாக இருந்தால் தௌபால அவர் உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா தௌபால அவர் உண்மையானவர். உலக தீர்ப்புக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, உலகத்துடைய நிலத்தையும் தாயிப் தௌபா செய்கின்றவனுக்கு நெருக்கமாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஆக்குறான். அஜ்ர கொடுக்கறதுக்கு, கூலியை கொடுக்கறதுக்கு, சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு உலகத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், தலகீழா போடுறான்டா. தௌபாவை அல்லாஹ் எப்படி விரும்புறான், தௌபாவை அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மஹப்பத் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதனால இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், எனது முடிவுகளை வைத்துத்தான் எல்லாமே என்று என்ன செய்ய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வளவு நாளும் இப்படி இருந்துட்டோமே என்ற அந்த விஷயங்களை விட்டுவிட்டு நமக்கு ஒரு 5 வருஷம் நம்ம வாழ போகிறோமா, 4 வருஷம் வாழ போகிறோமா, 3 வருஷம் தெரியாது. நம்ம இந்த இறுதி பகுதியை பாவங்களுடைய விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருந்து, அல்லாஹு தஆலா எனக்கு தந்த சோதனைகளும் பாவத்தின் காரணமாக, எனக்கு அருள்கள் நிறைய தரப்பட்டு கொண்டிருப்பதும் சோதனையின் காரணமாக, நம்ம ஹுக்கூக்குல் இபாத் அடியார்களுடைய இபாதத்துக்கள் அடியார்களுடைய விஷயத்தில் என்னென்னலாம் நம்ம தவறு விட்டிருக்கிறோம், இவைகள் எப்படியெல்லாம் நம்ம அழித்துக் கொள்ள முடியும், இவைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற கவனத்தோடு இந்த ரமதானில் நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட அமலாக பாவங்களை விடுதல், பாவங்களை விடுதல் என்பதை ஒரு இலக்காகவும் வைத்து நம்ம செயல்படுவதற்கான தௌஃபீக்கை வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. முக்கியமாக ஒரு விஷயத்தை எப்படி பிறருடைய நன்மை நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க எப்படின்னா, நம்ம செஞ்சாலே அது ஏற்பட மாட்டேன், நல்லா பிறர்கிட்டையும் எடுத்துட்டாரு அவருக்கு பக்குவமான விஷயத்தை. அதாவது என்னன்னா, அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது எங்களையும் அங்கீகரிக்கப்பட்டதானே எடுக்கப்படும். அப்போ அடுத்தவர்களின் எங்களுக்கு தரப்படுறது எது தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட அமல் தான் எங்களுக்கு என்ன செய்யப்படும், தரப்படும். அவர் ஒரு 100 அமல் செஞ்சிருந்தாருன்னா அவர்லேருந்து எங்களுக்கு தரப்படக்கூடிய அமல் அது. அவர் எங்களை பற்றி புறம் பேசியிருந்தாருன்னா அவர் செஞ்ச ஒரு 10 விதமான அமல் தான் என்ன செய்யும், எங்களுக்கு தரப்படும். இப்போ எங்களுக்காக
நாம் இது யோசிச்சு பார்த்தோன்னா அடுத்தவர்களுக்காக நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அமலை என்ன செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்காக எது செய்கிறோம், அங்கீகரிக்கப்படாத அமலை சேர்த்து என்ன செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையில் அழிக்கப்பட போகிறது என்பதுதான் அவர் சொன்ன குறிப்பு. ஹைரன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.